பகவானுடைய ஒரு உயர்ந்த கருணையினால நமக்கு க்ஷேத்திரங்களுக்குள்ளேயே மிகவும் உயர்ந்ததான பண்டரி க்ஷேத்திரத்தில் ஒரு சத்சங்கம் கிடைச்சு. பகவான் அப்படிங்கிற சொல் நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துறோம். பகவான் அப்படிங்கிறது எல்லாரையுமே நம்ம சொல்றோம். பக அப்படிங்கிற சப்தத்தினால ரமண பகவான் அப்படின்னு சொல்றோம், பகவான் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்றோம், பகவான் புட்டபர்த்தி பாபா அப்படின்னு சொல்றோம், பகவான் ஷீரடி பகங்கிற சப்தம் நிறையா பெரியவாளுக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதை நடைமுறையில் ஒத்துன்னு இருக்கா. ஐஸ்வர்ய வைராக்கிய யசோபோத வீரியஸ்ரீயா பூர்த்தமகம் சரணம் பிரபத்தியே என்று ஸ்ரீமத் பாகவதம் பக என்கின்ற சப்தத்துக்கு 6 விதமான லட்சணங்கள் உடையவன் பகவான் அப்படின்னு சொல்ற. எல்லையில்லாத ஸ்ரீ உடையவன் பகவான், எல்லையில்லாத ஐஸ்வர்யம், எல்லையில்லாத புகழ், எல்லையில்லாத ஞானம் என்றெல்லாம் 6 விதமான குணங்கள் உடையவன பகவான் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு அவதாரங்கள்ல இந்த 6 விஷயங்கள் மாறுபடும். ஒவ்வொரு அவதாரத்திலையும் இதனுடைய அளவுகள் மாறுபடும். அப்படிங்கிறத பொறுத்து பகவானுடைய அவதாரங்கள்ல இது பூர்ணமான அவதாரம், இது அம்சாவதாரம் என்று பல்வேறு பேதங்கள் இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான்னா யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தான் பகவான். அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த ஊர்ல பண்டரிநாதனாக பாண்டுரங்கனாக இருந்திருக்காங்க. பொதுவா நம்ம சத்குருநாதா ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்துல சொல்லும் பொழுது பகவான்னா யாரு அப்படின்னா பகவான்னா பண்டரிநாதன் தான் பகவான் அப்படின்னு சொல்லுவான். விட்டலன் தான் பகவான். ஏன் அப்படின்னா பகவானுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணம் பக்தாள். பக்தர்கள் இல்லை அப்படின்னுட்டா ஒருத்தர பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெரிய பகவான் அப்படின்னு நானே போர்டு போட்டுட்டு உட்கார்ந்து ஒரு பக்தாள் கூட இல்லை அப்படின்னுட்டா பகவான் ஒத்துக்க மாட்டான். ஆனா நிறைய வாழையடி வாழையாக பக்தர்களே மண்டின க்ஷேத்திரம்
பிரம்மதேவர், நாமதேவர், இப்படி மகான்களே 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 அவதாரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னி பரியந்தம் அவதாரம் பண்ணிட்டு இருக்கா இந்த க்ஷேத்திரத்துல. அப்போ பகவான் அப்படின்னா பகவான்னா பண்டரிநாதன் தான் பகவான். பகவானுக்கு இருக்கிற உயர்ந்த குணங்களுக்குள்ளே பக்த வாத்சல்யம் என்கின்ற குணம் மிகவும் முக்கியமான. நமக்கு நம்மளிடத்துல பகவானுக்கு வாத்சல்யம் இருக்கணும், கிருபை இருக்கணும். சிப்போ உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, உன்னிடத்துல பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற கடவுள்கள் 1000 பேர் உண்டு. ஆனா உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நிற்கிற பகவான் பாண்டுரங்கன் ஒத்தன் தான். அதனாலதான் பகவான் பாண்டுரங்கனை சொல்லும் பொழுது சமச்சரண சரோஜம், சமமான சரணங்களை வச்சுட்டு செங்கல் மேல நிற்கிறான் அப்படிங்கிறது பாண்டுரங்கனுக்கு உள்ள பிரத்யட்சமான ஒரு பிரத்யேகமான ஒரு பெருமை. பொதுவா கிருஷ்ணன் வியத்தியஸ்த பாதாரவிந்தனாக தான் நிற்கிறான். ஒரு காலம் மடக்கி வச்சுட்டு திரிபந்த லலிதாகாரனாக சரீரத்துல 3 வளைவுகளோட மதுர முரளீதரனாக கிருஷ்ணன் இருக்கான். அப்படிங்கும் பொழுது அதே கிருஷ்ணன் பண்டரிபுரத்துல வந்து நின்றுட்டு உபா விட்டே மாறி அப்படின்னு கால் கடுக்க இடுப்புல கை வச்சுட்டு நின்றுட்டே இருக்கான். ஒரு செங்கல்ல ஒரு பக்தன் எடுத்து போட்டான். உடனே காலம் காலமா சுந்தரத்தே தியான உபவிட்டே மாறி கரகடா கரி தேவுனியா. எந்த யுகத்துல துவாபர யுகத்துல வந்தான்னு தெரியாது, எந்த சதுர்யுகத்துல வந்தான்னு தெரியாது. 28 சதுர்யுகம், இன்னைக்கு 28வது சதுர்யுகம் இந்த மன்வந்தரத்தில் நடந்துட்டு இருக்கு. வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே அப்படின்னு அஷ்டாவிம்சதி 28வது மன்வந்தரத்தை நின்றுட்டு இருக்கோம். அதுல கலியுகத்துல இருக்கும். அந்த கலியுகத்திலையும் பிரதமே பாதே. அப்போ இந்த இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல வந்தான்னு எடுத்துப்பியா, 27 யுகம் முன்னாடி வந்தான்னு எடுத்துப்பியா, இதுக்கு முன்னாடி உள்ள மன்வந்தரத்துல வந்தான்னு எடுத்துப்பியா, ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் பெருமாள் வரான்னு எடுத்துப்பியா. அதனால இங்க இருக்கிற மூர்த்தி இன்னைக்கு நேத்திக்கு வந்த மூர்த்தி இல்ல. ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து பார்த்து சொல்லிட்டார், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அது பரபிரம்ம ஸ்வரூபண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பகவான் அப்படின்னுட்டா பகவானுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் பக்த வாத்சல்யம். பக்தாளை கைவிடக்கூடாது. பக்தாளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தலையை வெட்டினாலும் பண்டரிநாதனே அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தர்கள். பக்தர்களுக்கு லட்சணம் ஏக பக்தி. பக்தாக ஏகாந்தினோ முக்கியாக என்று ஏகாந்த பக்தர்கள். ஏகாந்த பக்தி கோவிந்தே சர்வத்திர ததீக்ஷணம் என்று பிரகலாதன் பாரதத்துல சொல்றார். அந்த ஏகாந்த பக்தி பக்தர்களுக்கு லட்சணம். பகவானுக்கு தன்னுடைய பக்தர் நமே பக்தா பிரணசதி அப்படிங்கிறது பகவானுக்கு முக்கியம். கீதையில பகவான் தேர்தட்டுல இங்க இருக்கிற பாண்டுரங்கன் இருக்கானே, இந்த பாண்டுரங்கனை யாரோ இடுப்புல கை வச்சு நிற்கிறான் அப்படின்னு நினைச்சு கூடாது. இவன் மாடு மேய்ப்பான், மகாபாரத யுத்தமும் பண்ணி விடுவான், கோபி குட்டிகைகளோட குதிச்சு விடுவான், ராசக்கிரீடையும் பண்ணி விடுவான். பட்டுன்னு பார்த்தா நோத்திரவேதரைக பானையே இந்த கையில சாட்டையை வச்சுட்டு கடிவாளத்தை குடிச்சுட்டு வார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் என்று தானே பகவத்கீதையை உபதேசமும் பண்ணிட்டார். 1000 அவதாரம் சொல்லு, சண்டை மண்டை உடையும் பொழுது பகவத்கீதை உபன்யாசம் அப்படிங்கிறது பகவானா இருந்தாலுடைய பண்ண முடியாது. அதுவும் யுத்த களத்துல குமதி மகரது ஆத்ம வித்யாய சரணரதி தஸ்ய பரமஸ்ய மேஸ்து என்று பீஷ்மர் கொண்டாடுறார். யுத்த களத்துல ஓடி போயிடுறேன் என்னை விட்டுடு அப்படின்னு அனுப்பணும். ஓடு பொழுது அவனை பிடிச்சு உட்கார வச்சு அவனுக்கு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், அந்த யோகம், இந்த யோகம் அவனை உருட்டி கடைசியில 700 சோகத்துக்கு அப்புறம் அர்ஜுனன் மண்டையை சொல்லி கிருஷ்ணா நீ என்னதான் சொல்ற, என்ன சொல்ற நீ அப்படின்னு அவனை கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி மேல கேட்க வச்சு புனப்புனா கடைசியில மாமேகம் சரணம் ரஜே. இது
கிருஷ்ணன் முதல் சாப்டர்லயே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அனாவசியமா ஒரு உபன்யாசம் வள வள வளன்னு பேசிட்டானோ அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா முதல் சாப்டர் முதல்ல எடுத்தோடனே அர்ஜுனா நீ என் காலில் விழு அப்படின்னா அர்ஜுனனுக்கு அன்னைக்கு அந்த பக்குவம் இல்லையே. அதனாலதானே அர்ஜுனன் சொல்றான், எனக்கு தர்ம சம்பூட சேதாகா எச்சரேயாசியாம் நிச்சிதம் ரூஹிதன்மே, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல, மண்ட குழம்பு கிடக்க, எனக்கு விட்டா ஓடி விடுவது போல இருக்கு, காண்டியும் கையில இருந்து நழுவுறது, அதனால கிண்ணோ ராஜ்யேன கோவிந்தா, எனக்கு ராஜ்யமே வேண்டாம், நான் ஓடிவிடு அப்படின்னு அர்ஜுனன் நில புலஞ்சி நின்ற பொழுது அவன் உட்கார வச்சுட்டு, அர்ஜுனா இது கர்மயோகம், இது பக்தி யோகம், இது ஞான யோகம், எனக்கு வரலையே கிருஷ்ணா, எனக்கு வரலையே. கர்மயோகம் பண்ணணும்னா ஆச்சார பிரபவோ தர்மா தர்மஸ்ய பிரபுரச்சுதா, ஆச்சாரம் எப்படி கச்சை கட்டிக்கணுமோ கட்டிக்கணும், சிக்க வச்சுக்கணும், காத்தால எழுந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன உண்டோ சௌத்த ஸ்மார்த்த நித்திய கர்ம என்னென்ன விதிச்சிருக்கோ அதை பண்ணணும். ஆச்சாரம் இல்லைன்னா கர்மயோகம் நஷ்டமாயிடும். அப்ப மமோ நிரகங்காரனா நீ இருக்க முடியாது. பக்தி யோகம் பண்ணணும் அப்படின்னா திருட விசுவாசம் வேணும். கட்டுணை கூட்டியோர் கடனை பாய்ச்சியும் கட்டுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அப்பர் பெருமான் நின்றார். நீ விஷத்தை கொடுத்தாலும் நாராயணன் காப்பாற்றுவான்னு பிரகலாதன் நின்னா, அந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். அது இல்லைன்னா பலிக்காது, மந்திரத்துல மாங்காடு விழாது. சரி, இது 2 யோகம் எடுத்து 3வது ஞான யோகம்னு ஒன்று சொல்லியிருக்காரு, அதை ஒரு கை பார்ப்போம் அப்படின்னா சரீரத்துல 4 அபிமானம் கிஞ்சித்து கூட இருக்கக்கூடாது, கிஞ்சித்து கூட இருக்கக்கூடாது. பசிச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயதுக்கு தான் பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறேன்னு இருக்கணும். இருக்க முடியுமா? தலை வலிச்சுன்னா தலைக்கு என்ன வலிக்குது, உனக்கு என்ன பண்றது அப்படின்னா, அது ஏன் தலை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஞானம் வைராக்கியம் வராது. அதனால ட்ரை பண்ணாத. எப்படி இப்படி போகும்பொழுது இந்த சுவாமி டிவி அப்ளிகேஷன் போடுறேன், அந்த சுவாமி டிவி அப்ளிகேஷன் போடுறேன், அங்க ஒரு மகான் வந்திருக்கார் அவரிடத்துலயும் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறியோ, அன்னி வரைக்கும் உனக்கு பக்தி பலிக்காது. ஏன்னா நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு நீ நாராயணனே அப்படிங்கிறது அந்த ஏகார்த்த சொல்றா இல்லையா பிராட்டி, நாராயணனே அந்த ஏகார்த்த பக்தி மறந்தும் புறம் தொழாமல் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னா அப்ப நல்லது கெட்டது என்ன அப்படின்னா, அதனால கிருஷ்ணா அவன்கிட்ட சொல்றான், நீ அப்படி இருந்துட்டேன்னா என்கிட்ட பக்தியோட இருந்துட்டேன்னா என்னன்னா உன் பாவத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ அசடாவே இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அசடாவே என்கிட்ட நீ நல்லா மாதிரி நடிக்காது. அதனால அபிஜேத் சுதுராச்சாரோ பஜதே மாமனன்யவாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ நிசா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. முக்கியமான ஸ்லோகம். எழுதுறேன்னு அர்ஜுனனை பார்த்து திடீர்னு குதிரை ஓட்டிகிட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் அர்ஜுனா எழுதுறான், கிருஷ்ணா எழுந்துடுறான், கத்து என்ன கத்து நமே பக்த பிரணஷ்யதி. நான் சொன்னது சொல்லு, நமே பக்தா பிரணஷ்யதி அப்படின்னு உனக்கு அர்ஜுன உடனே அங்கேயிருந்து எழுந்து அர்ஜுன பக்தன் கெடுவதில்லை அப்படின்னு சொல்லதான் சொல்றான். நமே பக்த பிரணஷ்யதின்னு தான் சொல்றான். அர்ஜுனா அதை அப்படியே சொல்லியிருந்தான்னா என்ன ஆகுமா, என் பக்தன் கெடுவதில்லைன்னு ஆயிருக்கும். ஆனா அர்ஜுனா நிகாமா என்ன பண்றான்னா அந்த இடத்துல கொஞ்சம் மாத்திரம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை மாத்திரம். என்ன மாத்திரம் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்கள் கெடுவதில்லை அப்படின்னு அவர் கை தட்டினார் பத்தியா. கிருஷ்ணா மாதிரி கை தட்டல, நான் என்னடா சொன்னேன் அவனை அப்படின்னு நான் கிருஷ்ணா வரேன். நீ தானே சொன்ன நமே பக்த பிரணஷ்யத்தின்னு தானே சொன்ன, நீ தானே சொன்ன. அப்புறம் நான் சொல்லும்போது கிருஷ்ண பக்தர்கள் கெடுவதில்லைன்னு தானே சொல்லலாம். கிடையாது, நீ சொல்ல. என்ன கிருஷ்ணா, நீ பகவான், நான் பக்தன், நான் எப்படி சொல்ல முடியும் நமே பக்தா பிரணஷ்யத்தின்னு? ரெண்டாவது ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் ஒரு நாள் யமுனை கரையில ஜாலியா வேட்டையாடினோம், அவுட்டிங் போனோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? நிறைய தடவை போயிருக்கோம். என்ன தடவை சொல்றேன், ஒரு தடவை நம்ம 2 பேரும் இருந்த பொழுது காண்டவ வனத்தை எரிச்சோமே, இந்திரபிரஸ்தமா பண்ணினோமே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன பண்ண நீ? ஆமா, அக்னி பகவான் பசிக்கிறதுன்னு ஒரு பிராமண ரூபத்துல வந்தா, நீ என்ன சொன்ன? அக்னி பகவானுக்கு இந்திரனுக்கு சண்டடா, அக்னி பகவான் எப்பெல்லாம் சாப்பிட போறாரோ அப்பெல்லாம் இந்திரன் மழை பெஞ்சு
அவருடைய பயத்துல அடிக்கிறான். அதனால அக்னி பகவான் ரொம்ப நேரம் பட்னியா இருக்கார், இன்னைக்கு நல்லா அவருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அடிச்சேன். உடனே அந்த வனமானது பற்றி எரிந்தது, வெட்டிக்கிட்டது தக தக. அப்ப என்ன பண்ணான், இந்திரன் ஆகாசத்துல வந்து மேகங்கள் எல்லாம் வந்து கேம்ப் பண்ணான். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா அவன் கவுனியும். அர்ஜுனா உடனே தன்னுடைய அம்புகள்னால ஒரு கூடாரத்தை போட்டான். ஒரு சொட்டு டிராப் வாட்டர் கீழே வரல. அதனால இந்திரன் தோத்து போயிட்டான். இந்திரன் தோத்து போனோம்னா என்னாச்சு அப்படின்னா, இந்திரனும் இப்ப பகவானுக்கு அடிமை, அர்ஜுனனுக்கே அடிமை. அர்ஜுனனே இந்திரனுடைய அம்சம் தான். அது மட்டும் கிடையாது, அக்னி பகவான் நன்னா சாப்பிட்டார். நன்னா சாப்பிடும்போது இந்த காடு பத்தி எரியும் பொழுது அப்ப அர்ஜுனனுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்தார். கண்ணன் நின்றுட்டு இருக்கான், கண்ணா என்ன சாப்பிட்டு சும்மா போறல, ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு உடனே காண்டீவம்ங்கிற வில், அதுக்கப்புறம் திவ்யமான ரதம், அள்ள அள்ள குறையாத அம்புரா துணி எல்லாம் இந்திரனும் அக்னியும் அனுகிரகம் பண்ணினா அதை வச்சுதான் மகாபாரத யுத்தம் பண்றான். கிருஷ்ணா அனுகிரகம், கிருஷ்ணனுடைய அனுகிரகம், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒரு தூக்க கூட அர்ஜுனா அசைக்க முடியாது. அர்ஜுனா அசைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணன் இருந்தான். ஏன்னா பின்னாடி பகவான் வைகுண்டாரோகணம் பண்ணினதுக்கு அப்புறம் அதே அர்ஜுனனை 4 வேடுவர்கள் சேர்த்து ஜெயிச்சு விட்டான். சும்மா குருவி அடிக்கிற வில்ல வச்சுட்டு காண்டிவத்தை முடிச்சுட்டான். அர்ஜுனன் தலையை கொண்டு கொடுக்கணும் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாள் நீ ஜெயிச்சது எதனாலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் உள்ள இருந்து அவன்தான் அவனை கிளப்பினான். அப்ப அந்த கிருஷ்ண சைத்தன்யம் உள்ள இருக்க, அதனால அர்ஜுனனுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வந்த சரித்திரம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு அசுரன் ஒளிஞ்சுட்டு இருந்தான், அவனுக்கு மயம்னு பேரு. இவனுக்கு பிரச்சனை அவனுக்கு தெரியாது, அவன் ஒளிஞ்சுட்டு இருந்தான். கடைசியில் அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்மளை பிடிக்கிறதுக்காக இந்த காட்டை ஒழிஞ்சு விடுறான் கிருஷ்ணன் அவன் நினைச்சான். அவன் தெரியாம ஒளிய வந்தான் அந்த காட்டுக்குள்ள. இது வந்து இந்திரனுக்கும் அக்னிக்கும் நடக்கிற சண்டையில இந்த மயாசுரன் மாட்டிருந்தான். மயாசுரன் என்ன நினைச்சான், நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் காட்டெல்லாம் கொளுத்தி விடுறான் அப்படின்னு நினைச்சு மயன் ஓடினான், தலைதறிக்க ஓடினான். மயனாவது நேரம் வந்து அர்ஜுனனையோ கிருஷ்ணனையோ நமஸ்காரம் பண்ணிருக்கலாம் இல்லையா, அவனுக்கு பயம். உடனே அவன் ஓடினோடனே கிருஷ்ணன் மாட்டேன் எவ்வளோ உள்ளே ஓடுறான், அவர் இருந்தான் அவனை அடி அப்படின்னு உடனே கிருஷ்ணன் இல்ல இல்ல ஓடுறவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு, நீ அடிக்க மாட்டாங்க என்னடா நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவான், பட்டு சக்கரத்தை விட்டான். கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன் உடனே அந்த சக்கரம் இந்த மயாசுரன் ஓடினா இல்லையா, மயாசுரனை துரத்திட்டே ஓடினோட இந்த மயாசுரன் பார்த்தான், அர்ஜுனன் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றான், இந்த கிருஷ்ண பையன் நம்மளை அடிக்கிறான். அதனால கிருஷ்ணன் காலில் போய் விழுந்தா அவளுக்கு மரியாதை குறைவு. அர்ஜுனனை சரணாகதி பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணுவோம், அர்ஜுனா என்னை காப்பாத்து, அர்ஜுனா என்னை காப்பாற்றணும். இந்த சக்கரம் கிட்டக்க போனது இவன் அர்ஜுனா என்னை காப்பாற்றணும் பின்னாடி மறுபடியும் அவனுடைய முயற்சி எனக்கு குடுகுடுன்னு ஓடுறான். உடனே பின்னாடியே சக்கரம் துரத்துறது. இப்படி சக்கரம் துரத்துறதும் அவன் அர்ஜுனா என்னை காப்பாத்துன்னு சொன்ன சக்கரம் பின்னாடி வரதும் இப்படி ஒரே குஷியா இருந்தது கிருஷ்ணனுக்கு இந்த விளையாட்டு. கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து அந்த மயாசுரன் ஓடி வந்து அர்ஜுனன் காலில் விழுந்தான். அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா கூட நீ சொல்றியோ நான் உனக்கு அபயமும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனனே உன்னை காப்பாத்திட்டான்டா. இப்ப யாரா நீ அர்ஜுன பக்தன். அன்னைக்கு மயாசுரன் என்ன சரணாகதி பண்ணல, உன்னதான சரணாகதி பண்ணினான். ஆனாலும் நான் அவனை காப்பாத்தினேன் இல்லையா, அதனால பகவானத்தான் சாட்சாத்தா சரணாகதி பண்ணணும்னு நினைக்காத, பாகவதால சரணாகதி பண்ணினாலும் உனக்கு அதே கருணை உண்டு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமே பக்தா பிரணசதி அப்படின்னு அர்ஜுனனை எழுந்து கிருஷ்ணன் சொல்ல சொன்னான். அப்ப அர்ஜுன பக்தர்கள் கடிவதில்லை அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, பகவான் தன் பக்தர்களை எப்படி தன் பக்தர்கள் என்றும் சிஷ்ய அண்ணாவோட பக்தாள் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அண்ணா நம்மளை எப்படி பார்ப்பாளோ அதை விட அதே மாதிரி, அதை விட பார்க்க முடியாது, அதை விட கிருஷ்ண பார்ப்பான்னு நான் சொல்லிட்டேன்னா அப்போ நான் எங்க சத்குருநாதரை புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம்.
பக்த வாத்சல்யம் என்கின்ற உயர்ந்த குணமானது போற்றப்படுறது. பகவான் தன்னுடைய பக்தர்களை கைவிடுறது இல்லை. இந்த க்ஷேத்திரத்துல பகவான் உலகத்துல ராமச்சந்திர பிரபு பித்ருபக்தி மாத்ருபக்தி முதலிய தர்மங்களை காட்டுறதுக்காக அவதாரம் பண்ணினார். மத்தியாவதாரஸ்தித மத்திய சிக்ஷாம் என்று ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்றார். அந்த தர்மம் தான் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்றார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோ என்று அடுத்த பாசுரத்தில் சொல்றார். கற்கணும் அப்படின்னா ராமாயணத்தை படின்னு சொல்ற ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் அப்படின்னா கிருஷ்ணன் நீ ஃபாலோ பண்ண முடியாது, ராமரை நீ ஃபாலோ பண்ணலாம், ராமரை உன்னுடைய ஆதர்ச புருஷனா எடுத்துக்கலாம், ஸ்ரீராமர் நடந்து போன பாதையில நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனா கிருஷ்ணனை மனசால கூட உன்னால நினைக்க முடியாது. கிருஷ்ணன் பண்ணின லீலையை 3வது நாள் கிருஷ்ணன் பூத்தனைங்கிற ஒரு ராட்சசியினுடைய ரத்தப்பாலை குடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டு ஒரு மோட்சத்தை கொடுத்தான். பம்பா தயாளு சரணம் பிரஜே, இவனை விட தயாளி யார் இருக்க முடியும்? 7 நாள் கோபுரத்தனகிரியை கொடை குடிச்சான், காட்டுத்தீயை அள்ளி கொடுத்தான், காளிகை மேல நட்டம் புரிந்தான், கோபிகளோட ராசக்கிரீட பண்ணினான். யுத்தத்துக்கு நடுவில் கிருஷ்ணன் உபன்யாசம் பண்ணினா நம்மளால பண்ண முடியும்? 4 பேர் பேசிட்டு இருந்தாலே நம்ம உபன்யாசம் பண்ண முடியாது. நீங்க உபன்யாசம் பண்றீங்களா நான் பண்றேன்னு கேட்போம். பாகவதாவுக்குள்ள போவோம் இல்லையா? நம்ம ஒரு சரியான அட்மாஸ்பியர் எதிர்பார்க்கிறோம் பேசுறது. கிருஷ்ணா அங்கேயும் இங்கேயுமாக பிரவருத்தே சஸ்திர சம்பாதே பகவத்கீதையிலே இருக்கு. அங்கும் இங்குமாக மழைச்சாரல் போல அஸ்திர சஸ்திரங்கள் விழத் தொடங்கிய சமயத்துல பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. யுத்த பூமியில உபதேசம் பண்ணினான். அதனால கிருஷ்ணன் பண்ணின எதையும் 16,108 மகிழ்ச்சிகளோட பரமஹம்சனாக இந்த புத்தகம் நடத்தினான் அப்படிங்கிறத நாரதர் கிருஷ்ணனுடைய கார்கஸ்தியத்தை தரிசனம் பண்றார். இதுல ஒரு காரியம் கூட நம்மளால பண்ண முடியாது, ஒரு காரியம் கூட நம்மளால பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோ. ஆனா அந்த 2 பாசுரத்துல ஒரு ரசம், என்ன ரசம் அப்படின்னா கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்ன ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய நட்பால் அயோத்தியில் வாழ் சராசரம் குற்றமும் அப்படின்னா கற்பாலுக்கு உயிர்த்தனம் நான் உணர் பெற்ற நாட்டுளே அப்படின்னு அந்த பாசுரத்துல மனுஷனாவே கடைசி வரைக்கும் இருந்த ராமச்சந்திர பிரபு கடைசியில தாவை கூட போகும் சரையுள்ள இறங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய புல்லு பூண்டெல்லாம் எதெல்லாம் ராமா நானும் உங்க கூட வரேன்னு சொன்னதை பரமபதம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மனிதனாக இருந்தாலும் ஈஸ்வரன் அப்படிங்கிறத அங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கார். அடுத்த பாசுரத்துல கேட்பார் செவிசுள் கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. ஃபாலோ பண்ற கிருஷ்ணனை நீ கதை கேட்டா போதுங்க. ஆனா கிருஷ்ணனிடத்துல ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குணம் சொல்றார். ராமபிரானை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோன்னு சொல்லிட்டு ராமபிரானை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு குணத்தை சொல்றார். உண்புண்ட ரொம்பாது ஒன்றின்றியே நற்பாலுக்கு உயிர்த்தனன் என்று சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா சிசுபால் கண்டபடி திட்டான். கேட்பால் செவி சுடு கீழ்மை வசவுகளே வை அப்படி இருந்த ஒரு கிருஷ்ணன் சாமம் அதையோ உயரம் அப்படி சில பேர்லாம் தான் உட்காந்துருக்கோம் கிளாஸ்ல. வாத்தியார் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதுக்கு தனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு உட்கார்ந்து அப்புறம் வாத்தியார் மெனக்கிட்ட உன் பேரை கேட்டு கூப்பிட்டாலும் கூப்பிட்டாங்க சார் சார் அப்படிமா அதான் காலில் விழுந்த மாதிரி எழுத்துருக்கோம். அந்த மாதிரி கிருஷ்ணன் 100 வெசம், 100ங்கிறது ஒரு ஹோல்சம் நம்பர், பூர்ணமா வைக்கிறான்னு அர்த்தம். இனிமேல் இவனை மாதிரி யாரும் வெய்ய முடியாது. வெய்யறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா சிசுபாலனுக்கு அவார்டு. ஏன்னா அவன் சின்ன பிறந்ததுலேருந்து திட்டுறதுக்குன்னு அவன் டிக்ஷனரி வச்சிருக்கான். எங்கேயாவது கெட்ட வார்த்தை இருந்ததுன்னா ஒன்று
செவிசுடு பெருமை வசவுகளே வையும் தாட்பால் பழம்பகைவன் சேர்ப்பால் பழம்பகைவன் சிசுபால் பழம்பகைவன் 3 ஜென்மமா அவன் திட்டத்துக்குனே வரனாய் போறான். சிசுபாலன் தந்தபக்தன் 3வது அவளும் அவதாரம். முதல்ல இரண்யாட்சன் இரண்யகசிபு, அடுத்த இதுல ராவணன் கும்பகர்ணன், 3வது அவதாரத்துல சிசுபாலன் தந்தபக்தன். அப்படின்னு 3 அவதாரமா இவ என்ன பண்ணான்னா துவேஷம் பண்ண. அதனால நம்மள்ட்ட யாராவது துவேஷம் பண்றாங்க இல்லையா, நம்ம ஃபேமிலியிலேயே துவேஷம் பண்ணிட்டே இருப்பான். அதெல்லாம் பூர்வ ஜென்மாலேருந்து வருது. போன ஜென்மால நம்ம அவளை டார்ச்சர் பண்ணுவோம், அவ இந்த ஜென்மால நம்மளை அந்த ரோலை மாற்றிடணும். மாற்றிட்டு இந்த இதுலாம் உண்டு. நான் கூட உபன்யாசம் சொல்றது, ஓரடையும் ஈரடையும் உருகாத வெண்ணையும் என் கணவர் எண்ணெய் விட்டு அகலாது இருக்கவே அப்படின்னு காரணையான நோம்பு பண்ணுவா. அன்னைக்கு மாமி மாமாவுக்கு நமஸ்காரம், அன்னைக்கு ஒரு நாள் மாமா உட்கார வச்சு குஷியா நமஸ்காரம்லாம் வாங்கிப்பாரு. இந்த மாதிரி ஒரு சில தினங்கள் ரொம்ப முக்கியமான தினங்கள் உண்டு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவ ரொம்ப ஆசைப்பட்டா, நீங்களே எனக்கு 7 ஜென்மம் ஆகும். நேற்று உபன்யாசத்துல கேட்டேன், சதிபதி பந்தம்ங்கிறது அவ்வளவு ஆச்சரியமா, நீங்க எவ்வளவு நல்லவர், நீங்களே எனக்கு பர்த்தாவா வரணும் அப்படின்னு அந்த மாமா முரட்டு மௌனமா இருக்கார். ஏன் ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொன்னா இவ வைபோம், ஆமா அப்படின்னு சொன்னா அதோட ஆபத்து. அதனால உனக்கு முன்னாடி கத்தியா விஷமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அவர் முரட்டு மொழி இப்படி உட்கார்ந்து இருக்கார். உடனே பக்கத்துல அவருடைய அம்மா இருக்கா. அவ சொன்னா, என்னடா நீ ஓகே சொல்லு, ஆனா அடுத்த ஜென்மாலையும் நான் வருவேன்னு சொல்லு, அதே மாமியார் சொல்லு அவர்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நீ ஆசைப்படலாம், சந்தோஷம் இல்லை, அது சந்தோஷம் தான். ஆனா அதோட ஒரு காசு எடுக்கும் பொழுது காசுல ஹெட்டு மட்டுமா வருது, டெய்லியும் வருது இல்லையா. அதனாலதான் இந்த காலத்துல என்னமோ தெரியல, வேண்டாம் எதுக்கு வம்பு, அவசியம் வம்பு, ஊர் விட்டு ஊர் வம்பு, நம்ம வம்பு மட்டும் போக மாட்டேங்குது. நம்ம சுவாமி சத்சங்கமா இருக்கும். அண்ணா பிடிக்காது, வம்பு பேசினா பிடிக்காது அண்ணா. இதனால பிராசங்கிகமா இதுல வந்ததுனால இந்த விஷயத்த சொன்னேனே தவிர வம்பு பண்றது என் நேச்சர் கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி காப்பாத்தினான் அர்ஜுனனை பகவானிடத்துல கத்துக்க வேண்டிய குணம் பொறுமை. யாராவது திட்டினா உடனே என்ன நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்காம பொறுமையா நம்மளிடத்துல ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா, யாராவது நம்மளை சொன்னா அந்த தோஷம் நம்மள்கிட்ட இருக்கோ, மாமா சொல்றாளே மாமா நான் யோசிச்சு பார்க்கிறேன், மாமா நான் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற குணம் கிருஷ்ணனிடத்துல இருந்து. அதனால எவ்வளவு வெய்யணும் அப்படின்னு பொறுமையா இருந்தான் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண முடியாத அவதாரத்திலையும் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. கத்துக்கவே வேண்டிய அவதாரமான ஸ்ரீராம அவதாரத்துல நம்மளால செய்ய முடியாத விஷயம் ஏன் அப்படின்னா, நம்மளால பண்ண முடியுமா? தர்மிஷ்டா அரியவஜசா யதகாதரண்யம் மாயாப்ருகம் தைதமீப்சிதம் அன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஸ்ரீ சுகர் சொல்றார், வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த பாணி, அப்புறம் அயோத்தி ராஜ்யத்தை பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் தியாகம் பண்ணினேன், அப்பாவை தியாகம் பண்ணினேன், அம்மாவை தியாகம் பண்ணினேன். கேட்டா என்ன அப்படின்னா, ராஜ்யத்தை ஏன் தியாகம் பண்ணினேன் அப்படின்னா, எங்க அப்பா சொல்லிவிட்டா பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் குருவர்த்தே கெக்தராஜோ வெச்சரத அனுபவம் பத்மபத்யாம் பிரியாயா. யுத்தத்துல லக்ஷ்மணனையும் தியாகம் பண்ண போறேன், உங்களுடைய சரீரத்தையும் தியாகம் பண்ண போறேன், விளையாட்டா ராமரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனா ராமர் பண்ணினதுல ஸ்ரீராமர் பண்ணின காரியங்களை நம்மளால ஒன்றை கூட பண்ண முடியல. குரங்கு ஒரு இது செத்து எடுத்து, ஒரு கழுகு செத்து எடுத்துன்னு அந்த கழுகை எடுத்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அதை கையில எடுத்துட்டு போய் சொந்த தோப்பனாருக்கு செய்ய வேண்டிய பிரம்மமேத சம்ஸ்காரத்தை பிரபு பண்ணினான். எந்த நாடனைக்கு தசரதன் கடைசி வரைக்கும் ராமா ராமா ராமான் கதறிட்டு கிடந்தாரோ அந்த நாடனை அனாயாசேனே ஜட்டாயுக்கு கிடைச்சிடும். ஃபைனல் மொமெண்ட்ஸ்ல ஜட்டாயு ராமருடைய மடியில தலையை வச்சுட்டு ராமரை தரிசனம் பண்ணிட்டு என் அப்பனே நான் கடன்பட்டிருக்கேன்னு ராமர் கதரை போட்டு ஜட்டாயு கிளப்பிட்டார். இன்னும் பெத்த அப்பம் போற மாதிரி போயிட்டாரு. தசரதனுக்கு கிடைக்கல. ராமாயணத்துல ஆச்சரியம். ஆனா
ஜட்டாயுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் பிரபு அப்படிங்கும் பொழுது நம்மளால பண்ண முடியும். அப்படி ஒரு கருணை கடலா இருந்தார் ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறது. பகவான் அப்படிங்கிறது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், ரெண்டு அவதாரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா ராமாவதாரம் தர்மாவதாரம், கிருஷ்ணாவதாரம் லீலாவதாரம். ராமர் சாரித்ரிய புருஷர். ஒன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் சாரித்ரேண கோயுக்தரா சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு 16 கல்யாண குணங்கள் ராமரிடத்துல கேட்கிறார். அதுபோல கிருஷ்ணன் லீலா புருஷன். கிருஷ்ணன் பண்ணிய லீலை யாராலையும் பண்ண முடியாது. ஒரு கையினால வெள்ளையை தூக்கி வாயில போட்டு, இன்னொரு கையினால குவலையா பீடங்கிற ஓங்கி யானையை குத்தி கம்சனை சிண்ட பிடிச்சு ஆட்டி கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு பிறந்ததுல கண்ட விரடத்து ஆட்டி இருக்கான். கடைசியில சிம்பிளான வாழ்க்கை. அப்போ ராமாவதாரத்துல காட்டின விஷயத்தை கிருஷ்ணாவதாரத்துல ப்ரூவ் பண்றார். குண்டலீகங்கிற ஒரு பக்தன் தட்சிண தேசத்துல இருந்து காசி யாத்திரை போனவன் இந்தூர் கதை இருக்கும் இல்லையா, திண்டீரவனம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். ஒரு ரிஷிய மண்டூக்கர் ஒரு ரிஷிய தரிசனம் பண்ணினா, எங்க அப்பா அம்மாவை என்னால தூக்கிட்டு போக முடியலையே, ஏண்டா அலையிற, என் கடத்த அலையிற, பாகீரதிக்கு போயேனே அப்படின்னு சொல்லி, பாகீரதிக்கு போய் என்னடா பிரயோஜனம், நீ இருந்த இடத்துல இல்லை, உனக்கு நான் ஒரு பிரயாக சொல்றேங்கிற ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பெரியவர். ராம கிருஷ்ண கோவிந்தேதி, ராம கிருஷ்ண கோவிந்த. ராமங்கிறது கங்கை, கிருஷ்ணாங்கிறது யமுனை, கோவிந்தாங்கிறது சரஸ்வதி. உன் வாயிலே நாம பிரயாகே, உன் வாயிலே பூர்ணமான சர்வோத்தம பிரயாகே உன் வாயிலே இருக்கிறார், உன் வாயிலே இருக்க. நீனே பிரயாக, நீனே தீர்த்தராஜன். ஏன் நீ அங்கேயும் நீ ஓடுற? நீ அங்கேயும் நீ ஓட வேண்டிய காரியம் என்ன? இங்கேயே இரு, இந்த ஊர்ல இரு. நீ ஒழுங்கா இருந்த அப்படின்னா சுனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷணம். நீ கிருஷ்ணனுக்கா காரியம் பண்ண, நீ பண்டரை புறம் வர வேண்டாம், உங்க அதுக்கு பண்டரை புறம் போனா. ராமராஜர் அப்படிங்கிற ஒரு ராஜா ஹம்பியில இருந்தார். அங்க ஒரு பக்தர், அந்த ஊர் பக்தர் ஒருத்தன், அவன் இங்கேருந்து பாண்டரங்கனை அங்க அழைச்சி போயிட்டான். பாண்டரங்கனை தரிசனம் பண்ணினான். பாண்டரங்கனை பார்த்து எந்தூருவான்னு சொல்லிட்டான். அவன் பின்னாடியே பாண்டரங்கன் போயிட்டான். அதுக்கப்புறமா பானுதாசருடைய பூர்வீகத்துல வந்தவதான் அழைச்சி திருப்பி அழைச்சி வந்தான்னு சரித்திரம் உண்டு. பாண்டரங்கனை பக்தர்கள் பின்னாடி போயிடுவான் பாண்டரங்கன். நம்ம பக்தர்கள் பின்னாடி, நம்ம பகவான் பின்னாடி போறது இருக்கு, பக்தர்கள் பின்னாடி போகக்கூடியவன் பாண்டுரங்கன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, குண்டலிகன் இங்க இருக்கான், இருந்தா அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பீமா நதி இருக்கு இல்லையா, இந்த பீமா நதிக்கு இப்பதான் சந்திரபாகான்னு பேரு. பீமா அப்படின்னு புராணத்துல உள்ள நதி. அந்த பீமாங்கிற நதியில அப்பா அம்மாவை ஸ்நானம் பண்ணி வைக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருக்குதான். அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். நாரதர் ஒரு நாள் துவாரகாதீசம், இந்த கிருஷ்ணன் யாரு, துவாரகாதீசம் தானே, இந்த கிருஷ்ணனை போய் பார்க்கிறார். நிற்கும்போதே பார்க்கணும், இல்லை குஜராத்தி செட்டு மாதிரி தான் இருப்பான் கிருஷ்ணா. சம்மு பக்கத்துல ரகுமாயி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இல்லையா, கச்சிதமா பாண்டுரங்கனுக்கு ஏத்த ரகுமாய்க்கு ஏத்த பாண்டுரங்கன் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டா, ஊருக்கு வந்துட்டா. நாரதரிடத்துல கேட்டா, நாரதரே 1000 பேர் என்ன பேட்டிக்கான வரா, என்ன தரிசனத்துக்கு வரா, நாம் போய் தரிசனம் பண்றபடி பக்தன் யாராவது இருக்கானா அப்படின்னு பகவான் ஆசைப்படுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம இடத்துல அப்படி ஒரு பிரியம் இருந்துட்டு அப்படின்னா கிருஷ்ணன் நம்ம இடத்துல ஓடி வருவோம். யசோதையின் இடத்துலையும் அதிதியின் இடத்துலையும் கோசலையின் இடத்துலையும் பகவான் ஆசைப்பட்டு தான் வரான். இவளுக்கு தான் நான் குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு தேவகிட்ட பகவான் சொல்றான், 3 ஜென்மாவா நான் உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறேன். நீங்கள் சுதமா கிருஷ்ணி என்கின்ற பேர்ல நீங்கள் பிரஜாபதியாக இருந்த பொழுது நான் கிருஷ்ணி கர்ப்பன் என்கின்ற பேர்ல அவதாரம் பண்ணினேன். நீங்கள் கஷ்யபராகவும் அதிதியாகவும் இருந்த பொழுது நான் வாமன புத்தியா அவதாரம் பண்ணினேன். இந்த ஜென்மால நீங்க வசுதேவர் தேவகியா வந்திருக்கீர்கள், நான் ஸ்ரீ கிருஷ்ணனா அவதாரம் பண்றேன், வாசுதேவனா அவதாரம் பண்றேன். உங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறது எனக்கு பாக்கியம் தான் கிருஷ்ணா. அதுபோல ஸ்ரீராமாயணத்திலையும் பிரபு பார்த்தார், ததா பத்மபலா சாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் விதரம் ரோச்சயாமாஸ ததா தச
பண்றேன். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிஜ பாலயம்னு மானுஷே லோகே, நான் மனுஷ லோகத்தில் அவதாரம் பண்ண போறேன், 11,000 வருஷம் இருக்க போறேன்னு பிரபு சங்கல்பம் விட்டார் ஸ்ரீமன் நாராயணன். அவர் பிறக்கிற அளவுக்கு ஒரு அப்பா இருக்கணுமே. உடனே யாருக்கு பிறக்கலாம்னா பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ரூபம், தசரதருக்கு தான் பிள்ளையா பிறக்கணும்னு ராமச்சந்திர பிரபு ஆசைப்பட்டா அப்படிங்கிற பெருமை. அதனால இந்த இடத்துல பகவான் நான் போய் தரிசனம் பண்ற அளவுக்கு பக்தாள் யாராவது இருக்காளா? அவ்வளவு மெரிட்டோரியஸ் பக்தியா இருக்கேன். ஏன் இல்லப்பா, ஏன் இல்லை? இந்த நீக்கம்னு ஒரு அம்பி இருக்கா, என்ன பண்றான்? அப்பா அம்மாவை காப்பாற்றான். அப்படியா போகணுங்க. ஏன் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே? சின்ன வயசுல உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளரும் அப்படின்னு நான் ஓடி வந்துட்டேன். எங்க அப்பா அம்மாவை நான் கைங்கரியம் பண்ணலையே. 11 வயசு வரைக்கும் நான் யசோதாமா தானே என்னை வளர்த்தா, தேவகி வசுதேவகி நான் விட்டுட்டேன். அதனால அப்படி அப்பா அம்மா வந்து கைங்கரியம் பண்ற ஒரு அம்பி இருக்கான், நான் போய் அவனை தரிசனம் அப்படின்னு வந்துட்டான் இப்போ இருக்கு. ஆனா குண்டலீகன் வந்து பகவான் வருவான்னு எதிர்பார்க்கல. பகவான் வருவான்ங்கிறது இல்ல. இந்த ரிஷி சொன்னார், நீ ஏன்பா கங்கையை தேடி அலையிற? இந்த பீமா நதியே கங்கை தான். நீ அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உன் சுதர்மத்தை பண்ணிட்டு திருப்தியோட இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மகான் சொல்லிட்டார், ஒரு மகான் உனக்கு சொல்லிட்டார் அப்படின்னா நீ சாமி இரு அப்படின்ட்டார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, அதை அப்படியே வெறுப்பாட்டியும் ஃபாலோ பண்ணிட்டு. ஏன் அப்படின்னா அது வந்து மற்றவனுக்கு குணம் இருக்குமோ என்னவோ தெரியாது, உனக்கு குணம். ஒரு தடவை தான் நமக்கு 1000 பேர் உள்ள கூட்டத்தில் கியூல நிற்கும் பொழுது ஒரு தடவை ஸ்ரீ அண்ணாட்ட மாலையை கொடுத்தோம். அவர் வந்து அன்னைக்கு சொல்லிப்பா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவர் ஒரு தடவை தானே 1000 பேர் உள்ள கூட்டத்தில் சொன்னார். அன்னைக்கு அவர் என் முகத்தை கூட பார்க்கலையே. அப்படி நினைக்காத. அவர் ஒவ்வொருத்தருக்கும் எதை கொடுக்கிறாருன்னா, ஒரு தீபத்தினால இன்னொரு தீபத்தை ஏற்றுற மாதிரி உன் ஹிருதயத்தில் அந்த நாம பக்தி ஏற்றி வைக்கிறார். எப்படி சொல்றேன்? திரௌபதி என்ன பண்ணினா? திரௌபதி பெரிய குடும்பம். திரௌபதியா இருந்தா 5 புருஷான்னா பொதுவா அந்த காலத்துல கூட்டு குடும்பத்தில் இருந்தவள்லாம் தெரியும். நிறைய மச்சினர்கள் உள்ள குடும்பத்துல அந்த பெரிய மண்ணியா இருக்கிறவள் உங்காத்த எத்தனை பேர்? எங்காத்த புருஷாலே 8 பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக 7 பேர் அவரோட ஆம்படையான அர்த்தம் கிடையாது. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மராஜர் மற்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டா பஞ்சமணி தேவிங்கிறது வேற விஷயம், 5 தேவதையினுடைய சொரூபம் உடையவள்ங்கிறது தேவதா விஷயம் வேற. அவாத்துல நிறைய புருஷால் இருக்கிறதுனாலையும் பெரிய குடும்பங்கள் இருக்கிறதுனாலையும் ஒவ்வொருத்தருக்கும் பீமசேனுக்கு 2-3 கல்யாணம் ஆயிருக்கு, அர்ஜுனனுக்கு 2-3 கல்யாணம் ஆயிருக்கு. இத்தனை குடும்பமும் அவிபக்த குடும்பமா எல்லாம் தர்மராஜருக்கு கீழே இருக்கிறதுனால இத்தனை பேரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு, மாமியார் கவனிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் திரௌபதியினுடைய தலையில. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு பம்பரமா சுத்தணும், எல்லாத்தையும் கவனிக்கணும், இத்தனை பேரை திருப்தியா வச்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது அவளுக்கு இவ கல்யாணம் ஆகி வர அன்னைக்கு வியாசர் இவளை கூப்பிட்டு, அம்மா நான் அவளுக்கு மந்திரம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா குருநாதா அப்படின்னு அந்த சூத்திரத்தை வாங்கிட்டா. அவர் சொன்னார், 3 தடவை சொல்லுமா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா வாங்கி சொன்னான். நமஸ்காரம் பண்ணினா, சொல்றியா? நான் சொல்றேன் கேட்டா. அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் மனசு பூரா குடும்பத்துல இருக்கா. அவன் அதுக்கப்புறம் நாமாவே ஜெபிக்கிறியே அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த துச்சாதனம் துயில பிடிச்சு உருகும் பொழுது யார் எல்லா இடத்துலையும் நீங்க செஞ்சது ரைட்டா, நீ செஞ்சது ரைட்டா அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டுவிட்டு சரணாகதி பண்ணணும். அப்படிங்கும் பொழுது கோவிந்தா ஜானகி வல்லவா அப்படின்னு சொல்லாம கோவிந்தா துவாரகாதீசா கோபீஜன வல்லவா அப்படின்னு குரல் கொடுத்தா இல்லையா? அந்த கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமம் அவன் வாயில தன்னை அறியாம வந்ததுக்கு காரணம் என்னன்னா வியாசனுடைய கிருபை. வியாசர் தபஸ் பண்ணியிருக்கார், அந்த கோவிந்த நாமத்தான் அப்படி சித்தி பண்ணிட்டு இருக்கார். அதுலேருந்து உன் ஹிருதயத்துல ஏற்றி வைக்கிறார். துருவனுக்கு 5 மாசத்துல பகவான் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாரதர் பண்ணின தபஸை அவன் ஹிருதயத்துல கிருஷ்ணனை செதுக்கி விட்டார். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனே க்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாருசம் அப்படியே அந்த கிருஷ்ணனை ஹிருதயத்துல செதுக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணனை தவிர வேற எதுவுமே அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரியல.
யமதூதர்கள் வந்து பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வந்து பாசகஸ்தத்தை நம்ம போடும்போது நம்மள அறியாம கோவிந்தா அப்படிங்கும் பொழுது நமன் தமர் தலைகள் மீதே. பாப்பா வா, நீதான் யமதர்மராஜா, வா வா வா. எவ்வளவு பேர் வந்திருக்கேன்? 3 பேரா? சரி 3 பேரா சேர்ந்து வரக்கூடாது, பரவாயில்ல உட்காந்துக்கோ, நம்ம மாத்த லட்ச பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேருமாளம் நாராயண பக்தர்கள். துருவன் எப்படி போனார்னா அனந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டும் உமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலி புடமைகண்டாய் அரங்கமான அருளானே அப்படிங்கிறார் ஆழ்வார் சொல்லுங்கள். காவலில் புலனை வைத்து, காவலில் புலனை வைத்து அண்டபடி சாப்பிடு, அடிச்சு விடு. மண்டலம் வந்திருக்கேன், நல்லா சாப்பாடு போடுறா, அடி, கவலையே கூடாது. சுகர் பிரஷர் எதை பத்தியும் டாக்டர் போய் பார்த்து அடி. பாயசமா, சேமியா பாயசம் அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா பானகளும் திரு திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே சொல்லு ஜாலியா அப்படின்னு. ஏன் அப்படின்னு இருக்க முடியல, பயம் அப்படின்னு பயம் வந்துருக்கா. அந்த பயம் வரக்கூடாது, பக்தி இருந்தா அந்த பயம் வராது அப்படின்னா. அதனால அந்த அவர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா அந்த நாமம் பட்டுன்னு காப்பாத்தி விட்டு. அதுபோல பாண்டுரங்கன் என்ன பண்ணினான் அப்படின்னா, நான் தரிசனம் பண்ண வரேன் அப்படின்னா நீ போய் அழகா டோப்பாலாம் வச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நெக்லஸ்லாம் போட்டு அப்படி செயின்லாம் மைனர் செயின்லாம் போட்டு பாண்டுரங்கன் கிளம்புறத இருக்குமா இருப்பாங்க. தனியா போறாரு, கஜேந்திரனை காப்பாற்ற போறாங்க. எங்க போறாரு? ஸ்ரீரங்கம் பெருமாள் தனியா போயிடுவார். அங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு ரகசிய நாச்சியா இருக்கா அந்த பெருமாளுக்கு, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு. இந்த ஸ்ரீ ரங்கதேவி ரங்கநாயகி தாயார் வந்து படுத்துட்டு இருப்பாள். இப்படி பெருமாளுடைய புஜத்துல தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாள். கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கி அதுக்கான பக்கத்துல படுத்தினாலே ஒரு தூக்கம் தனியா வருது இல்லையா, ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஃபியர்லெஸ் ஃபீலிங். சில பொம்மநாட்டிகளுக்கு இருக்கும், சில பேருக்கு அவர் பக்கத்துல இருந்தாலே ஒரு உடம்பு பதற வைக்கிட்டு இருக்கும். அது அப்பாவாக பொதுவா அப்படி அது பெருமாளே படுத்துட்டார், பரமபுருஷனே படுத்துட்டு இருக்கும் பொழுது உடனே சித்த அசந்துட்டா. இவரும் பயங்கரமான கப்பு தலையை நகர்த்தி வச்சார், மேல ட்ரெஸ் எல்லாம் உதறிட்டார். இது போனார். போகும் பொழுது அவளுடைய நீங்கள்லாம் ஒரு மேக்கப் செட்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ரங்கநாயகி தாயார் வச்சிருக்கா. அதுலேருந்து ஒரு நாள் அதை புருஷா தொட்டா முன்னாடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. குளறுபடி நம்பர் 1, நம்ம கை வச்சோன்னு வச்சுக்கோ அவளுடைய வாட்ரோப்ல வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க. சத்தியா இது நீங்க திறந்துருக்க அப்படின்பா. ஏன்னா நம்ம அதை ஹேண்டில் பண்றதுக்கும் அவன் ஹேண்டில் பண்றதுக்கும் அது ஒரு டிஃபரன்ஸ். இவர் போகும்போது எதையோ 2 மோதிரம் 2 வளையல் அப்புறம் அந்த போட்டுக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கையில எடுத்து இடுப்புல வச்சுட்டு போனவர் குதிரையில ஏறி போயிட்டார். எனக்கு போற அவசரம் ஏன் எழுதுன்ற முறையாலே அதுக்குள்ள போகணும். போனவர் இருந்துட்டு விடிய காலத்தால அங்கேருந்து வரார். தாயார் எழுந்து அழறா. நான் ஏமாந்து போயிட்டேன். தாயாருக்கு பெருமாள் மேல கோவம் இல்லை, கோச்சிக்க முடியாது. ஆனா என்ன அழறானா, நான் அசடா இருந்தேன், நான் தூங்கி இருக்க கூடாது. இவர் பலே பேர் பத்தி நமக்கு தெரியும், நம்ம முழிச்சுன்னு இருக்க வேண்டாம், நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு இருக்கும் பொழுது பெருமாள் அங்கேருந்து வரார். வந்தோடனே உடனே பெருமாளை உள்ள வராதீங்கன்னு சொல்றது, அப்படியே உள்ள காலை வச்ச காலை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பத்திரிகா தர்மம் இல்லை இல்லையா. அதனால என்னன்னா இது என்ன கதை அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல ராப்பத்து பகல் பத்துங்கிற உற்சவம் அது அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெளியில இருக்கிறவா வெளியிலே இருக்கட்டும், உள்ள இருக்கிறவா உள்ளே இருக்கட்டும் தாயார் சொல்லுவாள். உடனே பெருமாள் வெளியில நிறுத்திடுவாங்க. நிறுத்தினோம்னா உள்ளுக்குள்ள சுவாமி நம்மாழ்வார் அவளுக்கு நடுவுல போய் விஷயங்கள்லாம் சொல்லி, அம்மா அப்படி சொல்லக்கூடாது, பரமபுருஷன் இல்லையா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு ராஜி பண்ணி வச்சு அப்புறம் பெருமாளை ஸ்வீகாரம் பண்ணினாள் அப்படின்னு கதை. கீத கோவிந்த கதையும் அதுதான். யாகி மாதவ யாகி கே, யாகினா போர் அர்த்தம். பாகி 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 பாகின்னு பாட வேண்டியது யாகி யாகின்னு பாடுறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, அப்புறம் அவளை நினைச்சுட்டு அழுது இருக்கா. அவன் கிருஷ்ணன் என்னென்னமோ சொல்றான். பெருமாள் சொல்றார், ரங்கநாயகி நான் ஒன்றை தவிர யாரையும் நினைச்சதில்லை தெரியுமா, என்ன சத்தியம் பண்றேன், நான் பாம்பு குடத்துக்குள்ள
அப்படின்னு தாயார் பதில் சொல்றார். அதுபோலதான் இங்க கிருஷ்ணன் கடைசியில சேர்த்து வச்சார் அப்படிங்கிறது ஆச்சாரியன் சகியாக இருந்து பெருமாளிடத்துல சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற தர்மம் இருக்கு இல்லையா. எதுக்காக இந்த கதை அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் எங்கேயாவது கிளம்பிட போறானே அப்படின்னு ருக்மிணிக்கு பயம். எங்கேயோ ஒரு யானை நாராயணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு ஹா அப்படின்னு என்னது இவர் யோக நித்திரையில படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஹா அப்படிங்கிறாளே, இவருக்கு என்ன ஆபத்துன்னா அவருக்கு ஆபத்து இல்ல. ஹா தி ஹாங்கிறதுக்குள்ள வைகுண்டத்துல புரட்டார், தி அப்படிங்கிறதுக்குள்ள அந்த அந்த சரஸ்வதி வந்துட்டார், கஜேந்திர சரஸ்வதி வந்துட்டார். கிருபயோஜகார வந்தவர் வந்து அவ்வளவு வேகமாக ஒளியுளார் அணைக்காத செம்புலால் உடுவாழும் முதலை நீர் செய்தி வந்தார். நம்பரம் ஆயுதோ அழுவார். அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த திருமாலைங்கிற பிரபந்தம். என்னமோ ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் நித்திய அனுசந்தானத்தில் அதை வச்சுக்கல. ஆனா அருமையான சிஷி அண்ணா சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். சிஷி அண்ணா சொல்லுவான், திருமாலை அறியார் திருமாலை அறியார் அப்படிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம். 45 பாட்டு. அந்த ஆழ்வார் இருக்காரு, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்ங்கிற ஆழ்வார் முரட்டு ஆழ்வார். ஆழ்வார்களே முரட்டு ஆழ்வார். தலை அருந்தும் சாகே சத்தியம் காண்பினையா சிலையினால் இலக்கை சென்ற இவனே தேவனான் அப்படின்னு அவர் பெருமாளுடைய உத்கிருஷ்டத்தை சொல்ற ஒரு வியாஜம் இருக்கு பார்த்தா. அப்படி ஒரு ஆழ்வார் இன்னைக்கு இல்லையே. யாராவது பெருமாளை ஏதாவது சொல்லிட்டான் தலையை வெட்டி தள்ளி விடுவேங்கிற ஒரு வீரமுள்ள வைஷ்ணவன் இருக்கணும். முரட்டு வைஷ்ணவர்கள் இருந்தாலுடைய பயம் வராது அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். சமாதானம் நமக்கு வந்து அகிம்சை சமம் தமம் முதலிய குணங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இருக்கணுங்கிறது வைஷ்ணவர்கள்லாம் பக்தாளா சொல்றேன். ஆனா அந்த ஆழ்வார் இப்ப அந்த காலத்துல வேற விஷயம். அது அந்த காலத்துல பௌத்தம் ஜெயினம் முதலிய மதங்களை கூட்டினதுனால நம்ம நம்மளுடைய பக்திய சிவபக்தியை காட்டுறதுக்கு நாயன்மார்களும் விஷ்ணு பக்தியை காட்டுறதுக்கு ஆழ்வார்கள் காலத்தினால மூத்தவர். பக்தியை ஆரம்பிச்சதே ஆழ்வார்கள் தான். அகம் பக்தி விதிக்காதா உற்பன்னா திராவிடே சாரம் விற்பின் கர்நாடகே கதா கொச்சின் மகாராஷ்டிரே திராவிடேஷு இதுல குர்ஜரே ஜீர்ணதாங்கதா அப்படின்னு சொல்றார் பக்தி தேவி. நான் தமிழ்நாட்டில் தான் திராவிட தேசத்துல தான் பிறந்தேன். திராவிட தேசத்துல தான் பிறந்தேன்னு சொல்றதுனால பக்தியை உண்டாக்கினது ஆழ்வார்கள். கண்ணன் கடலினை கண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திருநம் நாரணமே அப்படின்னு சொன்ன ஆழ்வார்கள் அவர் தான். அதுலேயும் ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார். பாடா பலர்கொண்டு பாடி அவன் நாமம் நாடி நாள்தோறும் வீடே பெறலாம் அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையே ஆழ்வார்கள் காட்டினதுனாலதான் நாராயண பராயணர்களா இருக்கார்கள். எடுத்துட்ட விஷயம் பாண்டுரங்கன் நம்ம குண்டலீகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. உண்மையிலே அது குண்டலீகன் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணல, பாண்டுரங்கன் தன் பக்தனை தரிசனம் பண்ண. ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தம் பிருந்தாவன மகாத்மியம்ங்கிற கிரந்தத்துல துருவ சரித்திரத்துல சொன்னார். என்ன அப்படின்னா துருவனுடைய சந்நிதிக்கு பெருமாள் வந்தார்னு சொன்னார். பிருத்திய சந்நிதௌ அப்படின்னா பிருத்தியனான சேவகனான துருவனுடைய துருவனை தரிசனம் பண்ணணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு வந்தார். நம்ம பெருமாள் அடையறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறோமோ, பாண்டவர்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ, அது மாதிரி 4 மடங்கு பெருமாள் ஆசை. இன்னைக்கு பாண்டவர்களை முக தரிசனம் தான் பண்ண முடிஞ்சது. நாங்கெல்லாம் பேசிட்டே வந்தோம், பாத தரிசனம் பண்ண முடியலையே, கியூல போய் ட்ரை பண்ணலாமா, டைம் ஆயிடுமே, சாயங்காலம் அதுக்குள்ள வரணுமே, நம்ம ராத்திரி போகலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வரும்பொழுது யாரோ ஒருத்தர் ஒரு பெரியவர் மகாராஷ்டிரத்துக்காரர் வந்து எங்கள்கிட்ட பேசி, அவர் பேசுறது எங்களுக்கு புரியல, நாங்க பேசுறது அவருக்கு புரியல. ஆனா அவர் வந்து எங்களுக்கு பாதத்தை சேவை பண்ணி வைக்கிறேன்னா எங்களுக்கு பாதி டவுட்டு பாதி நம்பிக்கை. நாங்க நினைச்சோம் பெரிய கோவிலுக்குள்ளதான் உள்ள அழைச்சிட்டு போய் நம்மளை அழைச்சிட்டு போறோம். ஆனா முடியாத கூட்டம் எக்கச்சக்கமா நிற்கிறது. அவர் என்னமோ அப்படி அழைச்சிட்டு போனார். போன இடத்துல பக்கத்துல ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போனார். அங்க எப்படி வந்து இந்த பாண்டரங்கன் யோக பீடத்தில் நிற்கிறானோ அங்க ஒரு யோக பீடம், அங்க ஒரு பாண்டரங்கன் நிற்கிறான். இந்த பாண்டரங்கனுடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான். அந்த இடத்துக்கு நான் முன்னாடி போயிருக்கேன். அந்த இடத்துடைய கதை என்னன்னா, அங்க இருந்த ஒரு பாட்டியோ
இல்லைனாலும் பக்தாளுக்கு என்ன அப்படின்னா ஒரு சமாதானம். பகவான் நம்ம கூட இருக்கான். ஏன்னா நமக்கு புரியும், தேசம் புரியும், தேசத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் புரியும், ஒரு கோவிலுக்குள்ள போறது எவ்வளவு கட்டாலும் புரியும். ஆனா நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம் அப்படிங்கும் பொழுது அதை உடனே பட்டுக்கு பகவான் அதை நடத்தி வச்சு அதுக்கு ஒரு சூச்சனையை உன்னுடைய ஹிருதயத்துல காட்டி அதை நல்லபடியா எடுத்துக்கும்படியான நல்ல புத்தியும் உனக்கு கொடுக்குறாங்க. நம்ம வருத்தப்பட்டிருக்கலாம், என்ன அந்த மாற்றங்களை பார்க்க முடியல, இந்த மாற்றம் அவன்தான் இவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குறான் இல்லையா, அதுதான் கிருபை, அதுதான் பக்த வாத்சல்யம். அந்த நல்ல புத்தி, அந்த சத்புத்தி தான் நமக்கு முக்கியம். அந்த பாவத்தை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு ஒவ்வொரு மாற்றங்கள் இல்லை. அதுபோல ருக்மாயி நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறா. தாயார் சாட்சாத்தா எப்படி இருந்தாலும் வருவா. அகலிலே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு ஆழ்வார் மக்களா சாசனம். ஒரு க்ஷணம் தன் பக்ஷஸ்தர நித்தியவாச ரசிகாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட மன விட்டு நான் பிரிய மாட்டேன். திருமலையில் இன்னைக்கு தனி கோவில் கிடையாது. திருமலைன்னா ஏன் தாயார் சந்நிதி எங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. தாயார் பட்சஸ்தலத்திலேயே உட்கார்ந்து நம்ம போறோம் இல்லையா, நம்ம எல்லாரையும் அங்கம் ஹரே புலக பூஷணாஸ்ரயந்தி பிருங்கமங்கநேவ புலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ் மமங்கள தேவதாய. ஆச்சாரியார் சொல்றார் 11 வயசுல சொல்றார் அங்கம் ஹரே உலகம். இவரோ பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்காத. அதனால ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கும்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ரசத்துக்காக சொல்றேன், மகான்களுக்கு எல்லாமே தெரியும். பட்சஸ்தலத்துல தாயார் உட்கார்ந்துருக்கா. அங்கம் ஹரே உலக பூஷணம் ஆசிரியம். தாயார் எப்படி இருக்கலாம், பொன் வண்டு போல இருக்கலாம். பிருங்கமங்கநேகம் குலாபரணம் தமாலம். பெருமாள் எப்படி இருக்காருன்னா தமால விருட்சம் போல இருக்கார். தமால விருட்சம் போது சித்த கருப்பா இருக்கும், கிருஷ்ணன் போல இருக்கும். எங்க இருக்கணும், பிருந்தாவனத்துல இருக்கும், யமுனை கரையில தான் இருக்கும். யமுனை கரையிலான கிருஷ்ணன் அப்படி இருப்பான். அதனால அந்த கிருஷ்ணனை சாமியமா சொல்லும் பொழுது பெருமாள் நீலமேக சாமனாக இருக்கிறதுனால சொல்றார் அங்கம் ஹரே உலக பூஷணம் ஆசிரியம். தாயார் உட்கார்ந்துருக்கா. ஸ்திரீகள்லாம் தான் உட்காந்துருப்பா. இப்படியே உட்காந்துக்க முடியும். உடனே காலம் கொஞ்சம் இப்படி மாத்திரா, இப்படி காலம் கொஞ்சம் வச்சுக்கிறா, தலைப்பை சரி பண்ணிக்கிறா. இப்படி தாயார் அங்கங்களை அசைக்கும் பொழுது தாயாருடைய கை கால் சரீரம்லாம் பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல அங்கங்க படுறதான். மற்றொன்று பெருமாளுக்கு என்ன ஆறுதல், குப்புன்னு மேனி சிலுக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு காம சுத்தம்ங்கிறது கிடையாது. ஆனா தாயாருடைய பிரேம பெருமாளுக்கு தாயார் இது புரியாது. இதை விவரிச்சு சொன்னா அசிங்கமா புரிஞ்சுது அப்படின்னா யாருக்கு தன் அப்பா அம்மாவுடைய பிரியம் புரியறதோ அவனுக்கு புரியும். பாரதிய சம்ஸ்கிருதியில வந்தவனுக்கு தானே ஹிருதயத்தில் புரியும் ஆச்சாரிய. இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அப்ப அங்கம் வரை பெருமாள் எப்படி இருக்கலாம், கூஸ் பம்ப்ஸ் இங்கிலீஷ் சொல்றோம் இல்லையா, அதை தான் சொல்றாரு. முகுணாபரணம் தமாலம், முளைக்கட்டின மாதிரி ஆயிடுதான் பெருமாளுக்கு. ஏன்னா இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறி உட்கார்ந்துட்டோன்னு நல்லா இருக்கேன். ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இங்க யாரு வரா, இங்க யாரு வரா, இங்கேருந்து ஒருத்தன் வரான். கிட்டத்தட்ட 8-10 வருஷம் யூஎஸ்ஏல சுத்திட்டு இப்பதான் வரான். ஸ்ரீநகர் பெருமாள் பார்க்குறாரு, நல்லா கிடைக்கிறார். என்னென்ன யோக்கியத்தை நம்மளா பண்ணி தூரம் ஏமாத்திட்டு எனக்கு நேரம் வராங்க இல்லையா, இன்னைக்கு கச்சம் கட்டிட்டு இன்னைக்கு காதுகிட்ட இருக்கிற இதெல்லாம் எடுத்துவிட்டு இன்னைக்கு போய் பார்ப்பருக்கு எடுத்துவிட்டு இன்னைக்கு வந்து ஆச்சாரம் உள்ளவங்க மாதிரி எனக்கு எடுத்தாமல் நர கிடைச்சிடும். தாயார் இப்பதான் 9 வருஷம் கழிச்சு குழந்தை வந்துருக்கு. அதனால அவனை விசாரிச்சு அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறத அனுகிரகம் பண்ணுதோ அப்படின்னு அந்த தாயார் இருக்கிறதுனால தாயாருக்கு பெருமாளுக்கு ஒரு கண்ணு என்ன அப்படின்னா, ஒரு கண்ணு சூரியன், இன்னொரு கண்ணு சந்திரன். புரியுறதா? சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான் தான். இரண்யாம்சன் 2 கஷ்பலாம் தான் சுட்டுடுவார். துரியோதனை பார்த்தா சுட்டுடுவார். அதே அர்ஜுனனை பார்த்தா அப்படியே ஆர்திரமாய் கிரகிச்சு போயிடுவார் கிருபையினால. புரியுறதா நான் சொல்றது? தாயாருக்கு என்னன்னா, தாயாருக்கு ராட்சசால பார்த்தா கூட கிரகிச்சு விடுவார். அதுதான். அதனாலதான் தாயார் அப்படி சொல்லும் பொழுது ரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜன
பண்ணினாக்கா மஜா பிரணிவாதம் பண்ணினா கையை பிடிச்சா மட்டர்னு ஒரு பெரிய கதை. நான் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இலக்கில்லாம போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் பகவத் விஷயம் சொல்றேன், நீங்க கேட்கலாம். as long as you are able to relate yourself கேட்கலாம். பட்டர்னு பராசர பட்டர்னு ஒரு பெரியவர். அவருக்கு ரங்கநாயகி தாயார் எடுத்துட்டதுனால ரங்கநாயகி தாயார் இடத்துல மாத்ருபாவம். 5 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது பராசர பட்டர் அவன் ஆண்டாள் அம்மையார் தாயார் பேர், பெத்த தாயார் ஆண்டாள் அம்மையார். குரத்தாழ்வான் அப்படிங்கிறது அவன் அப்பா. அவன் 2 பேரும் ஸ்வீகாரம் கொடுத்துட்டான். ஏன் ஸ்வீகாரம் கொடுத்துட்டான்னா என் பிள்ளைன்னு சொல்லிட்டான். இவர் பராசர பட்டர் என் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் சேர்த்தி உற்சவத்துல தாயார் பெருமாள் இருக்கும் பொழுது தெர போடுவார். இவர் பந்து விளையாடிட்டு இருந்தார். பந்து தாயார் பெருமாள் இருந்த சன்னதிக்குள்ள போயிடுது. உடனே கிடுகிடுன்னு ஓடி வந்த இந்த குழந்தை பட்டர் வாத பட்டர் ஓடி வந்து பட்டுன்னு அந்த பந்தை எடுத்துட்டு போனார். அங்க இருந்த அர்ச்சகர் என்னடா எப்படி உள்ள வந்த, கேட்டு வரணும், பெருமாள் தாயார் உள்ள இருக்கும் எப்படா வந்த அப்படின்னு குழந்தை கண் கலங்கிட்டு பெருமாளையும் தாயார் திரும்பி பார்த்தது ஓடி போயிடுது. குழந்தை போனோம்னா உடனே தாயார் பிரசன்னமா இருந்த தாயார் நல்லா ஆயிட்டார். ஏன்னா தன் குழந்தை யாராவது திட்டான்னா தாயாருக்கு மனசு வாடிடும். உடனே தாயார் டல்லா வந்து பெருமாள் டல் ஆயிட்டார். இவன் திரை போட்டுட்டவா திரைய விலகி விவேகிய காட்டலாம் அப்படிங்கும் பொழுது பெருமாள் தாயாரும் முகோல்லாசம் இல்லை. ஏன் அப்படின்னா மற்ற இதுலாம் என்ன பெருமாளோ தெரியாது. நம்ம சம்பிரதாயத்துல பேசுற பெருமாள், அர்ச்சக முக்கிய பேசுற பெருமாள். பட்டுன்னு அர்ச்சகர் பார்த்தா பயந்து விட்டார். சுவாமின்னு என்னாச்சு? தாயார் கேட்பா. தாயாரத்துல கெஞ்சி பார்க்கிறா. தாயார் சொன்னா பராசர பட்டருடைய மனசு நோக்கும்படியாக நடந்துட்டீர், குழந்தைய அழைச்சிடுவான் அப்படின்னு பராசர பட்டரை அழைச்சி வந்தா. குழந்தைய கேட்டான் சுவாமி சன்னதியில பெருமாள் தாயார், ஏப்பா நீ ஓடி வந்தியே பந்து எடுக்கிறதுக்கு, அப்போ உன் மனசு எப்படி இருக்கு? அப்ப சொன்னார், எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ரூம்ல இருந்தா குழந்தைகள் அம்மா அப்பா கதவை சாத்திட்டு ஒரு முக்கியமா நீ பேசிட்டு இருப்பாங்க. குழந்தை படடன் கதவை தட்டி அம்மா அப்பாவை நடுவில் போய் படுத்துக்கணும். அப்பதான் அப்பா அம்மா ஆசை அதுக்கு ஜாஸ்தியா. அது போல நான் எங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்தேன். திரும்பி போகும்பொழுது என்ன நினைச்சுட்டே போனேன் அப்படின்னா, யாரோ பெரிய பெருமாளா பெரிய தாயாரா நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு தாயார் சொல்றா. முன்னாடி நினைச்சு அப்படியே நினைச்சுக்கோ, எப்போதும் அப்படியே நினைச்சுக்கோப்பா, அப்பா அப்பாவே நினைச்சுக்கோ. பெரிய பெருமாள் பெரிய தாயார்னா ஒரு கேப் வந்து விடுறது இல்லையா? அதனாலதான் அந்த சுவாமிக்கே நம்பெருமாள் மற்ற பெருமாளெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். இந்த பெருமாளை ஸ்ரீரங்கத்துல யாத்திரிகமா யாராவது சம்மர் வெக்கேஷனுக்கு போனா கூட சாயங்காலம் வந்து அதோ ஹவ் அப்படின்னு வாசல்ல வருவார். தேடி வந்து முன்ன சொல்லிட்டு போவார். நீ அவரை மிஸ் பண்ணவே முடியாதுங்கிறதுனாலதான் அவர் நம்பெருமாள் நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்பெருமாள் அப்படின்னு அவர் 48 வருஷம் வனவாசம் அனுபவிச்சார். எங்கேயோ துலுக்கர்கள் ராஜ்யத்துல ஓடி பெருமாளை வச்சு காப்பாத்தினா திருப்பி பெருமாளை கொண்டு வந்தார். அப்ப அவருக்கு பெருமாளுக்கு நித்தியம் அந்த திருமஞ்சனம் பண்ற ஒரு பெரியவருக்கு 100 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கட்பார் ஒரு பேழுத்து பெருமாளை அவரிடத்துல கொடுத்து இவருக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த பெருமாளை அப்படி திருமஞ்சனம் பண்ணும் பொழுது எடுத்து அந்த பெருமாள் இடத்துலேருந்து வரக்கூடிய சுகந்தத்தை பார்த்துட்டு பெருமாள் அப்படின்னா அன்னிலேருந்து அவருக்கு நம்பெருமாள்னு பேரு. ஏன் அப்படின்னா நம்ம பெருமாள் திரும்பி வந்துட்டார், ஐடென்டிஃபை பண்ணார். ஏன் அப்படின்னா யார் குழந்தைய வளர்த்தாலும் நித்தியம் அவளுக்கு குழந்தைய குளிப்பாட்டினாலும் அவளுக்கு தானே குழந்தைக்கு எங்க வச்சம் இருக்கு, என் குழந்தை எப்படி குண்டா இருப்பான்னு அந்த அம்மாவுக்கு தானே தெரியும். அதுபோல அந்த வாத்சல்யம். அதனால நம்பெருமாள் நான் செலுத்துகிற விஷயம் தாயார் வட்சஸ்தலத்துல உட்கார்ந்து நம்மளை காப்பாத்துறா. அதனாலதான் பட்டர் ஒரு நாள் தரிசனத்துக்கு போறார். தாயார் கொஞ்சம் உட்கார்ந்துட்டார். எப்பொழுதுமே பெரிய தேவதைகள் எல்லை காவல் காளின்னு தேவதைகள் நிமிர்ந்த பார்வையோடு கையில அருவாள் முதலிய ஆயுதங்கள்லாம் வச்சு, நம்ம தேவதைகள்லாம் தனக்கு குனிஞ்ச பார்வையா இல்ல யோகத்துல பாதி கண்ணு மூடின நிலையில தான் இருக்கும். கோவில்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்மளுடைய விக்கிரகங்கள்லாம் சுவாமி விக்கிரகங்கள்லாம் இவருக்கு அம்மாவுடைய பாவம்ங்கிறதுனால தாயார் இடத்துல பேசுறார். அம்மா நான் மட்டும்தானே
அப்பா கூட இல்லையே, நான் மட்டும்தான் அவளை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், வேற யாரும் இல்லை. இப்பயாவது தலையை நிமிர்ந்து பார்த்து வாப்பா குழந்தை எப்படி இருக்கேன்னு என்ன கேட்க கூடாதா? ஏன் நீங்க வெட்கப்பட்டு தலையை குடிஞ்சிட்டு இருக்கேன்? அந்நிய புருஷர்கள் யாராவது இருக்கான்னு நினைக்கிறேடோ அப்படின்னு தாயாரிடத்துல பேசிட்டே, மனசனால பேசிட்டே அப்ப அவர் சொல்றார், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா. நீங்க எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை அங்கேருந்து வந்தது, புஸ்தகம் தூக்கிட்டு ஓடி வந்தது. அந்த குழந்தை கல்லுல கால் தடிக்கு கீழே விழுந்துடுச்சு. உடனே அந்த குழந்தைய ஓடி வந்து என் கண்ணே அப்படின்னு தாயார் தூக்குவா இல்லையா? தூக்கும் பொழுது இது சரணாகதி பண்ணிட்டா, இது தண்டனைக்கு சமர்ப்பிச்சுதா, இல்லை இது அபிவாதியை சொல்லிட்டா அப்படின்னா கேட்பேன். அந்த தாயார் என்ன நினைப்பாள்? குழந்தை கீழே விழுந்துருச்சு, நான் தூக்குறேன் அப்படின்னு தூக்குறா இல்லையா? அது போல நம்ம தாயாரிடத்துல கையை இப்படி தூக்கிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தாயார் நினைப்பாளா, இந்த குழந்தை 2 கையை இப்படி தூக்கி விடுத்தே, இந்த பாரத்தை வகிச்சு விடுத்தே அப்படின்னு இந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுத்தா தகும் அப்படிங்கிற மாத்ருபாவத்துல ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா, ஐஸ்வர்யத்தை கொடுத்து அக்ஷரமான கதியை கொடுத்து, அது கைவல்யம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னன்னா ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம், பரமபதத்தையே கொடுத்தோம். என்ன தோன்றது அப்படின்னா, இவனுக்கு இன்னும் நம்ம ஒன்றும் செய்யல அப்படின்னு தோணும். இவனுக்கு நம்ம ஒன்றும் செய்யல அப்படின்னு தோணினதுனால ஒருவேளை நீ தலையை குடிஞ்சிட்டு இருக்கியோ, வெட்கப்படுறியோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த சரித்திரம். அதுபோல தாயாரும் பெருமாளும் ஸ்ரீகிருஷ்ணனும் ருக்மணியும் குண்டலீகனுடைய கிரகத்துக்கு வாசல்ல நின்னா, அவன் ஒரு ஏழை, என்ன அவருக்கு பெருசா கொடுத்துட முடியும். உடனே என்ன பண்ணினா, வாசல்ல பார்த்தான், குண்டலீகா குண்டலீகா அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அவன் திரும்பி பார்த்தான், யாரோ வந்திருக்கான், பெரிய பணக்காரன், பெரிய சேட் ஜி வந்திருக்கார், குஜராத்தி சேட், கையில 10 விரலையும் 10 வைர மோதிரம் போட்டுருக்கார், மினுக்கிறார். உடனே ஓடி போய் அவர் காலில் விழுந்தா அவர் நமக்கு அஷ்டலட்சுமி அனுகிரகம் பண்ணிடுவார். பட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தா அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கான். அப்பா சொல்றார், காலை பிடிச்சு விழாங்கிறா, அம்மா எனக்கு சாதம் போடுறாங்கிறா. வயசான அப்பா அம்மாவை கைகரியத்தை பண்ணிட்டு இருந்த இந்த குண்டலீகன் பட்டுன்னு ஒரு செங்கல்ல எடுத்துன்னு இப்படி போட்டான். இந்த ஏழைகளுடைய குடிசைக்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள், இப்போதைக்கு இதுல சற்று நேரம் இழைப்பார் போது வந்துட்டேன்னு உள்ள போனா மறந்து போயிடும். மறந்து போல காரியத்தை கவனிச்சான் அப்படின்னு பெருமாள் ஆசையா வெளியில இருந்து கிருஷ்ணன் பார்க்கலாம். ருக்மணியிட சொல்லலாம், பத்தியா ருக்மணி எவ்வளவு அழகா பண்றான், எவ்வளவு சிரத்தையா பண்றான், எவ்வளவு சகிப்புத்தன்மையோட பண்றான். இன்னைக்கும் லோகத்துல கைங்கரியம் அப்படின்னு உலகத்துல யாருக்காவது யாரு பண்ணினாலும் அதுல முதல்ல சந்தோஷப்படுறது கண்ணன். கைங்கரியம் பெரிய விஷயம். நான் சர்வீஸ் பண்றேன்னு 1000 பேர் சொல்றா. சர்வீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சர்வீஸ்ல கிருஷ்ண சந்தோஷப்பட்டாலும் எப்படி தெரியுமா, ததா ஆத்மா பிரசீதத்தி, நம்ம ஹிருதயம் நமக்கு சந்தோஷம், திருப்தியா. ஏன் திருப்தி உண்டாகல? எல்லாரும் வீட்டுல ஒர்க் பண்றோம் இல்லையா, ஆபீஸ்க்கு போறோம், சமைக்கிறோம், வீடுக்கு இருக்கிறோம், திருப்தி வர மாட்டேங்கிறது. ஏன் காரணம்? அதே கிருஷ்ணனுக்கு பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன கிருஷ்ணனை வச்சு எது பண்ணினாலும் அவன்கிட்ட போய் சொல்லுவோம். 6 மாசம், ஏன் 3 மாசம், ஏன் 1 மாசத்துக்குள்ள திருப்தி உண்டாகும். ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் உங்கள்கிட்ட பேசலாம். என்ன பண்றிய இன்னைக்கு வருஷம் டாப் கிளாஸா இருக்க அப்படின்னு கிருஷ்ணன் பேசுவான் உங்ககிட்ட. எப்ப கிருஷ்ணன் உங்க ஹிருதயத்துல பேச ஆரம்பிச்சிட்டானோ அப்ப வெளி உலகத்துல பாராட்ட எதிர்பார்க்கிற புத்தி நமக்கு போயிடும். வெளியில ரெக்கக்னிஷனை ஏற்படுத்தாம இருந்தோம், எதிர்பார்க்காம இருந்தோம்னா அப்ப ரெக்கக்னிஷன்ங்கிறது உள்ள வந்துடும். அப்போ நல்லது கெட்டது நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஹிருதயத்திலேயே இருந்து கிருஷ்ணன் காட்டுறான் இல்லையா. அதனால ஏன் அப்படின்னா, எஸ்ய ஆத்மபூதஸ்ய குரு பிரசாதம், ஹிருதயத்திலேருந்து குருநாதர் வழிகாட்டுறான். குருவோ கிருஷ்ணனோ வெளியிலேருந்து பேசலையே, ஹிருதயத்திலேருந்து பேசுறாரு. அதனால குண்டலீகன் வீட்டுல பிரபுன்னு எதிர்பார்க்கல. எதுக்காக பிரபு வந்தான்னா, குண்டலீகன் கைங்கரியம் பண்றதை நான் பார்க்கணும், அது போது எனக்கு. குண்டலீகன் பகவானுக்கு காட்டணுங்கிற திக்காவட்டுக்காக கைங்கரியம் பண்ணல. பகவானுக்கு தெரியாது, யாரோ பெரிய பிரபுவை வாசல்ல காக்க வச்சிருக்கோம், ஆனா நமக்கு நம்ம டியூட்டி முக்கியமாச்சே, அதை முடிச்சுட்டு போகலாம்
அப்படின்னு இருக்கிறார். இது பகவான் அவன் அந்த கடமையை தன்னுடைய கடவுளா நினைச்சு பண்றான். இதைத்தான் இங்கிலீஷ்காரன் ஒர்க் இஸ் வர்ஷிப்னு எழுதி இல்லையா, ஒர்க் இஸ் காட் அப்படின்னு சில பேர் எழுதி வச்சிருக்கான். அவனுக்கு ஒர்க்கையும் தெரியாது, காடையும் தெரியாது. அது ரெண்டாவது விஷயம். ஆனால் எழுதி வச்சிருப்பான், போர்டுலாம் போட்டுட்டு இருப்பான். எவெல்லாம் எழுதி வைக்கிறானோ அவன் படிக்க மாட்டான். எவன் எழுதி வைக்கிறையோ அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கோ அதை அவன் ஃபாலோ பண்ணும். பொதுவாக நாங்கள் கம்பெனிகளே பார்த்தோம், யார் அதிகமாக குவாலிட்டியை பற்றி பேசுகிறானோ குவாலிட்டியை ஃபாலோ பண்ண மாட்டான். எந்த கம்பெனி குவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறானோ அவன் பற்றி பேச மாட்டான். ஏன் அப்படின்னா இட் இஸ் இன் தேர் பிராக்டிஸ். இட் இஸ் இன் தேர் பிராக்டிஸ். எது இல்லையோ அதை பற்றி அதிகமாக பேசுவோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கலந்து பேசணும், ஃபோனை வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து இதில் டைனிங் டேபிளில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு புருஷன் முன்னாடி பேசிட்டே இருப்பான். அதை டிஸ்கஸ் பண்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் அதை பற்றி சொல்ல போறா, யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை தான் அவன் வந்து பேசுவான். அதுபோல இந்த குண்டலீகன் எதையும் எதிர்பார்க்கல, பகவான் அனுகிரகம் பண்ணணும் அல்ல, பகவான் எதுக்காக வந்திருக்கான், குண்டலீகனை தரிசனம் பண்ணணும் வந்திருக்கான். இப்படி இருக்கு நிலை. பகவானுக்கு குண்டலீகனை பார்த்தோம்னா பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சி போச்சு, இப்படி தைரியம் பண்றானே. ஏன் உலகத்தில் எல்லாரும் பகவான் வந்திருக்கான்னு ஓடி வந்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பான். இவனும் அதை பற்றி கவலையே பண்ணல, அவன் பாட்டு இருக்கான். அப்படி சில பக்தாள் இருப்பான். அந்த பக்தாள்கிட்ட தான் பகவான் வந்து ஏதாவது கேளுங்க அப்படிமா. பிரகலாதனிடத்தை வந்து மெனக்கெட்டு வந்து பிரகலாத பத்ர பத்ரந்தே வத்ச பிரகலாத பத்ரந்தே இதெல்லாம் பாகவதத்தில் இருக்க. உனக்கு என்ன வரணும், ஒரே ஒரு தடவை தான் இந்த பிரம்மா போய் என்ன வரணும்னு இந்த இரண்யகசிபுகிட்ட கேட்டார். என்னென்ன கேட்டான், உள்ளே சாப்பிடாது, வெளியிலையும் சாப்பிடாது, ஆகாரத்துக்கு சாப்பிடாது, அறையிலையும் சாப்பிடாது, வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாப்பிடாது, பாம்பு கடிச்சு சாப்பிடாது, நாய் கடிச்சு சாப்பிடாது, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பிரம்மா விட்டார். 4 மண்டையும் 4 பக்கம் சுத்திட்டு பிரம்மா ததாஸ்துக்கு போயிட்டார். என்ன வேணும், எங்க அப்பா நாராயணன் பார்த்துக்காரு, என் பொறுப்பு கிடையாது. அவன் தபசு பண்ணினா என்னை போய் வர கொடுத்துட்டு வரதுனால அவன் என்ன கேட்டாலும் அதெல்லாம் ஓகே சொல்லிவிட்டேன். இப்போ இதை ஹேண்டில் பண்றது நாராயணனுடைய டிபார்ட்மெண்ட்டார். ஆனா நாராயணன் வந்து இது வரைக்கும் யாருக்காவது வரம் கொடுத்தாருன்னு நீங்க படிச்சிருக்கணும். சீரிய சிங்காசனத்திலிருந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோர் என்பாவாய் தெரியும். இப்ப ஏதாவது கேட்டுடுவான் இருக்கான் அப்படிங்கிற மட்டத்தில் முதல்ல வரவே மாட்டான். ஃபுல் டேக்கு ஆள் காணாம கத்திரையில அந்த தீயத்துல யாரா இருந்தாலும் சரி, யார் வந்து பேச கூட ஆசையே இல்லாம இருக்கானோ, இது போகணும் அது போகணும்னு எண்ணம் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து எதை கேள உனக்கு என்ன வரம் அப்படின்னு கேட்பார். அவனும் வரம் கேட்க பிரகலாதன் சொல்றான், இந்த வரம் கொடுத்து கெடுத்திருக்கிற பழக்கத்தை முதல்ல விடும். வரம் கொடுக்கிறது ஏன் அப்படின்னா, நான் பண்ணின பக்தியை உங்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட வரம் வாங்கினா நான் பக்தன் இல்லை, சபை மணிக்கு நச்ச பிருத்தியா. நான் வந்து பிருத்தியன் கிடையாது, நான் வணிகன். நான் பக்தி பண்றேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற பக்தன் நான் இல்லை. நான் எப்படி இருக்கேன்னா ராஜ சேவகையோர். இவன் ராஜா இருக்கார், அவர் உப்பரிகள் இருக்கார், சிப்பாய்லாம் இருக்கார், சிப்பாய்க்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கார், சம்பளம் கொடுத்துருக்கார், சிப்பாய் இருக்கா. சிப்பாய் எல்லாரும் கேட்கறான், அவ சொல்றா இந்த ராஜாவுக்கு நம்மளா சிப்பாய் அப்படின்னு இருக்கான். அந்த ராஜாவால பார்க்கும்பொழுது இவெல்லாம் என்னுடைய சோல்ஜர்ஸ் அப்படின்னும், அந்த சிப்பாய்களுக்கு எங்க ராஜா அப்படிங்கிற அவளுக்குள்ள என்ன ஒரு டிஸ்டன்ஸ், என்ன ஒரு பிரியம் இருக்கோ, அதுபோல பக்தனுக்கு என்னுடைய பகவான் என்னுடைய சுவாமி அப்படின்னும், உனக்கு இவன் என்னுடைய சொத்து அப்படிங்கிற பந்தம் ராஜ சேவகையோடு இருக்கணுமே தவிர அந்த லைனை கிராஸ் பண்ணினா அந்த பக்தி அவுட் ஆகிடும். அதனால நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதனால எனக்கு ஏதாவது கேட்கணுங்கிற எண்ணம் வராம என்ன பார்க்கணும், வரம் கேட்கணுங்கிற எண்ணத்தை என்கிட்ட எடுத்துடும் அப்படின்னு பிரகலாதன் சொல்றார். அதே போல பெருமாள் கிருஷ்ணனிடத்துல நம்ம குண்டலீகன் சொல்றார், குண்டலீகா நீ கேட்டுக்கோ, என்ன வேணுமோ கேட்டா, எனக்கு என்ன வேணும். ஏன் அப்படின்னா எந்த பிரபுவை பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட தேவாதி தேவன் எல்லாரும் காத்துட்டு இருக்கா, வேட்டிக்கு காத்துட்டு இருக்கா துவாரகையில அப்படிங்கிற தேவன் பேர்பட்ட பிரபு, அவன் நம்மாத்து வாசல்ல என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கும் பொழுது யாராவது இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு கேட்பானோ இல்லையா நான் சொல்றது. அதனால கேட்கக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான். எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்னா, மண்டூகர்ங்கிற ரிஷியினுடைய கிருபையினாலையும் தன்னுடைய சொதர்மத்தை பண்ணினதுனால தான் தெய்வம் தன்னை தேடி வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொதர்மனா தம் அபியட்சிய அப்படின்னு கீதையில இருக்கு. அவனவன் அவனுடைய கர்மாவை சின்சியரா பண்றதுனாலேயே தெய்வத்தை சந்தோஷப்படுத்த
அதுலயே திருப்தி அடைவான். சுயம் சரேது பாலகிதம் பிதா. பாகவதம் அப்பாவுடைய டியூட்டி என்ன அப்படின்னா உள்ள சௌக்கியமா இருக்கணுங்கிறதுல அப்பாவுக்கு திருப்தி. இதனால அப்பா அம்மாவை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு இருக்கோம். அது போல பகவான் எப்படி இருப்பான்னா எதுவும் கேட்கறதோ கொடுக்கறதோ கிடையாது. இது மாதிரி இருக்கும் பொழுது குண்டலிகளை பார்த்து பகவான் கேட்கிறான், நீ ஏதாவது கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. எனக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா நீ சொல்றேங்கிறதுக்காக நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு பிரகலாதம் தான் ஞாபகம் வருது. பகவான் வரமாட்டோம் கேட்கும் பொழுது பிரகலாதம் கடைசியில என்ன கேட்டான்னா, எங்க அப்பாவுக்கு நல்ல கதி கொடுக்கணும். பெருமாள் சிரிச்சார், என்னடா ஏன் கையினால வதம் நடத்திட்டா அவனுக்கு நல்ல கதி கிடைக்காம யாருக்கா கிடைக்கும் அப்படின்னா. உடனே அடுத்தது இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் பிரகலாதம் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் பெருமாள் தான் பிரகலாதத்துக்கு அனுகிரகம் பண்ணினார். நீ வந்து அசுர சக்கரவர்த்தி ஆகு, நீ பக்த சக்கரவர்த்தி ஆகு, என் மடியில சிங்காசனத்துல உட்கார். எல்லாரும் சிங்காசனத்துல உட்காருவா. பிரகலாதம் சிங்க பெருமாள் மடியிலேயே சிங்காசனமா பண்ணிருக்காங்க. எல்லாரும் வைர கிரீடம் தங்க கிரீடம் தான் போடுவா. பெருமாளுடைய அபயகஸ்தமே அவனுக்கு கிரீடமா எடுத்த. எல்லாரும் கங்கை யமுனை முதலிய தீர்த்தங்கள் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிப்பா. பிரகலாதம் பெருமாள் அழறார். பக்தியினால பெருமாள் அழ வச்சுட்டான் பிரகலாதம். அதுவே அவனுக்கு திருமஞ்சனம் ஆயிடுது. அப்ப பிரகலாதம் போல பக்தன் கிடையாது. லோகம் தோணின அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நரசிம்மம் தான், ஒரு பிரகலாதம் தான். இன்னொரு பிரகலாதம் உண்டாக முடியாது. பெருமாளே சொல்றார், உம்மை போல பக்தன் அபூர்வம் அப்படிங்கிறார். உன்னை போல பக்தனுக்கு கிடைக்க மாட்டான்டா அப்படிங்கிறார். அதுபோல இங்க புத்தலிங்க ஒண்ணுமே கேட்கல பெருமாள் இடத்துல. பெருமாள் கிருஷ்ணன் ஒண்ணுமே கேட்கல. கடைசியில வற்புறுத்தி கேட்டவன்னு சொல்றார், இந்த சந்திரபாகா அப்படிங்கிற நதி இருக்கே, பீமா நதி, எங்க அப்பா அம்மாவால் நமஸ்காரம் பண்ண ஸ்நானம் பண்ண முடியல, எங்காவது கொல்லப்பக்கம் வரா மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டான். எங்காவது கொல்லப்பக்கம் வரா மாதிரி கையில இருந்த புல்லாங்குழல்னால அப்படி திருப்பி விட்டான் கிருஷ்ணன். அதுக்கு அர்த்த சந்திரன் மாதிரி வளைஞ்சிருக்கு இல்லையா, அதனாலதான் சந்திரபாகா. இந்த நதி இப்ப மாத்திர அப்படி வளைஞ்சிருக்கும். அந்த இடத்துல பண்டரிபுரத்துல வளைஞ்சிருக்கும். அதனாலதான் சந்திரபாகா. ஏற்பட்ட கஷேத்திரம் அது. உனக்குன்னு ஏதாவது கேடு, எனக்கு என்ன கேட்கணும் இல்லை, ஏதாவது கேட்கணும். உடனே கிருஷ்ணனிடத்துல பார்த்து குண்டலிகன் சொன்னா, நீ எதுக்காக வந்த? நீ எதுக்காக வந்த? உன்னை பார்க்கறதுக்காக வந்தியோன்னா கிருஷ்ணன் வந்தா யாராவது திருப்பி ஆத்துக்கு அனுப்புவாள. அதனால நீ என்ன பண்ணுன்னா, நீ வந்து நீ அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணினால், மாதபக்தி பிதிருபக்தி பண்ணினா நீ சந்தோஷப்படுவ அப்படிங்கிற தர்மத்தை லோகத்துல காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, யாரெல்லாம் இந்த ஊருக்கு வராளோ அவ வந்து உன்னை தரிசனம் பண்ணும்பொழுது மாதபக்தி பிதிருபக்தியினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு உன்னுடைய வாத்சல்யத்தினுடைய எல்லை. முதல் பக்தன் குண்டலிகம் தான். அதுக்கப்புறம் தான் நிமித்தி தேவர், சோபான தேவர், ஞான தேவர், துக்காராம் சுவாமிகள், எல்லா பெரியவாளும். அதுக்கப்புறம் தான் முதல்ல இந்த ஊர்ல வந்த பக்தன் குண்டலிகளுக்காகத்தான் பிரபு வந்து நின்னார் அப்படிங்கிறது. பக்தன் அப்படின்றாலே பக்தி உள்ளவன், பிரேமை உள்ளவன், பிரியம் உள்ளவன், எதையும் எதிர் பக்தாக ஏகாந்திமோ முக்கியாக அப்படின்னு ஏகாந்த பக்தி. அந்த பக்தர்கள் இன்னைக்கு பாண்டுரங்கனுடைய லீலைகளை ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இன்னைக்கு சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லலாமா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. நான் பூர்த்தி பண்ணலாமா, பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு உபன்யாசம் பண்ண முடியும், ஏன்னா அவள் யாருமே இல்லையே. இருந்தாலும் மணி 7:20 ஆகுது. கீழே போய் அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் கலந்துட்டு அவளுக்காக நாம் இவ்வளோ தூரம் நம்ம வந்துருக்கோம். ஒரு அழகான ஒரு சன்னிவேஷம். முதல்ல குழந்தைகள்லாம் அப்படி ஒரு ஆச்சரியமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணினா, அந்த பாண்டுரங்கன் அந்த நாமதேவ கீர்த்தன கரி பிரேம வரநாச்ச பாண்டுரங்கா அப்படிங்கிற அபங்கம் பாடினா இல்லையா. நாமதேவா கீர்த்தன கரி பிரேமபர நாச்சத்த பாண்டுரங்கா அப்படின்னு நம்முடைய கீர்த்தனை பண்ணுங்கள். பிரபு வந்துட்டான், பிரபு நர்த்தனம் ஆடுவான். நாச்சத்தை, தோளத்தை, கழலே பீத்தாம்பர அப்படி அந்த இவன் ஆடின ஆட்டத்துல என்ன ஆட்டம் ஆடினா எல்லாரும் சேர்ந்து அதுக்கு நடுவுல ஒரு சின்ன கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டோம்னா அவனும் குதிச்சுட்டு. ஏன் அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்துல அந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பிரியம் இருக்கு. அவனுடைய புத்திரையும் அவிழ்ந்து தூங்குறார். நாச்சத்தை ஹரி நாச்சத்தை
இடுப்புல இருந்த வஸ்திரம் அழுந்துருச்சு, உத்தரியம் விழுந்துருச்சு. உடனே சாவத ஓகி ஏவா ஐசே போலே கபீரா. கபீர்தாசன் கேட்டு வந்து ஒரு புள்ள குதி குதிச்சான்னா அப்பா எப்படி கையை பிடிச்சி ஓரமா உட்கார வைப்பாரோ அதுபோல பாண்டுரங்கனை உரிமையா பிடிச்சு யோக பீடத்துல உட்கார வச்சு, என் அப்பனே நீ பிரபுவா இருக்கணும், பக்தர்கள் நாங்க தான் நர்த்தனம் பண்ணணும், நாங்க நர்த்தனம் பண்றதை நீ பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கீர்த்தனம் பண்ணினது ஜனாபாய், நாமதேவனுடைய தங்க, வளர்ப்பு தங்க. இந்த அபங்கத்துல சொல்றா அழகு என்ன சொல்றா அப்படின்னா, அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது யோக பீடத்திலிருந்து பாண்டுரங்கனே இறங்கி நர்த்தனம் பண்ணினானே, அந்த பாண்டுரங்கனுடைய சரணத்துல இந்த ஜனா சரீரத்தை போட்டு புரட்டேன் அப்படின்னு தானே சொல்லணும். சொல்லல. அந்த பாண்டுரங்கனே யோக பீடத்திலிருந்து இறங்கும்படியாக தன்னை மறந்து நர்த்தனம் செய்யும்படியாக கீர்த்தனை பண்ணினாலே இவ்வளவு பாகவதர்கள், அந்த பாகவதாளுடைய திருவடியில இந்த ஜனாவாய் இந்த உடம்பை புரட்டேன், அந்த பக்தியை கொடு அப்படின்னு அபங்கத்தை சொல்ற. பாண்டுரங்கனே யோக பீடத்திலிருந்து இறங்குவார் ஆகி அப்பேற்பட்ட அவனை மறக்க அடிக்கும்படியான ஒரு கீர்த்தனம் செய்யக்கூடியதான பாகவதர்கள், பரம பாகவதர்கள், பரம பக்தர்கள். வாத்சல்யத்தினால பகவான் நம்ம மறந்து நர்த்தனம் பண்ணினான் அப்படிங்கிறது சரித்திரம். இந்த க்ஷேத்திரத்துல நம்ம போய் தரிசனம் பண்ணினா எந்த பாண்டுரங்கன் யோக பீடத்தில் அப்படி நிற்கிறானோ அந்த பாண்டுரங்கன் யோக புத்தி. அந்த பாண்டுரங்கனை பார்த்தா நம்ம மாத்து குழந்த மாதிரி சின்னு இந்த கையை வச்சுட்டு இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய அழகை பார்த்தா ஓடி போய் கட்டி வளர்க்கணும். யாரை எந்த ஊர்லேருந்து இருந்தாலும் உலகத்துல 1000 தெய்வம் சொல்லுவோம், 1000 தெய்வம் சொல்லுவோம். ஆனா ஆலிங்கன சுப்ரீதன், ஆலிங்கன பிரியான், ஓடி போய் யார் வேணா ஓடி போய் கட்டிக்கலாம். இப்ப நடுவில் அந்த ஆலிங்கனத்தை நிறுத்தி இருந்தான், பாதம் ஸ்பர்சம் இருந்தது, எல்லாம் அதுல ஓட்ட விழுந்தது. அது முக்கியமான அப்ராகிருதமான திருமேனி தான், இருந்தாலும் அது நம்மளுடைய ஒரு வேகத்தை தாங்காம காலப்போக்கில் அது நிறைய நாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர்கள் அந்த ஆலிங்கனத்தை நிறுத்தி இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவு எடுத்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கா. பகவான் அப்படிங்கிற சொல்லே பாண்டுரங்கன் தான். இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு போனேன் அப்படின்னா ஸ்ரீ அண்ணாவிடத்துல போய் நம்ம இந்த பண்டரி பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டுரங்கன் போய் முன்னாடி நின்னா இல்லை பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினா நம்ம பாண்டுரங்கனை பார்க்குற பார்வையே வேறையா இருக்கும். அது இல்லை, பாண்டுரங்கன் நம்மளை பார்க்குற பார்வையே வேறையா இருக்கும். அது யாருக்கு புரியும்னா பாண்டுரங்கனுக்கு புரியும், நமக்கு புரியும், நம்ம 2 பேரையும் புரிஞ்சுட்ட ஸ்ரீ அண்ணாவுக்கே புரியும். அப்படிங்கிறதுனால இந்த தம்பதிகள் இருக்கக்கூடிய சஷ்டித்த பூர்த்தி பண்ணிக்கிற தம்பதிகள் ரவிக்குமார், அதுக்கப்புறமா வித்யா, அவளுக்கு எல்லா விதமான மங்களங்களும் சிரேயசும் உண்டாகும். நீங்காத செல்வம் இரண்டேரோர் எப்பாவாய் என்று ஆண்டாள் பிராட்டி சொல்லுவா போலே, நீங்காத செல்வம்ங்கிறது பக்தி தான், பகவத் பக்தி, ஆச்சாரிய பக்தி, சத் சங்கம் தான் நீங்காத செல்வம். நிறையா மென்மேலும் 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 சத் சங்கம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு எல்லாரும் 3 தடவை